Good morning, every one of you, and I'm happy to welcome each and every one of you together here. First, I would like to welcome Dr. Karthik, Assistant Professor, on behalf of Vinayaka Mission, and Dr. Vetrivel, Assistant Professor, on behalf of Vinayaka Mission. Now, I extend my warm welcome to IISc convener, Mr. A. Shekhar, Manager of Pure Eyestar and Incubation Cell, and IISc Vice President, Mr. N. Rajshekhar Sir, Manager of Eyestar and Startup Sir. Welcome you, sir. And I extend my warm welcome to you. Morning. What tired ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். tired ஆயிட்டீங்களா இல்ல? So far இப்போ பார்த்துட்டு வந்ததுல உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? ஏதாவது உங்களுக்கு இக்னைட் ஆயிருக்கா இல்ல ஏதாவது ஐடியா ஏதாவது தோணி இருக்கா? நான் என்னமோ நினைச்சிட்டு வந்தேன் இன்குபேஷன்னா இதான் இன்குபேஷனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி. நீங்க தான் சொல்லணும். ஓகே. உங்க சைட்ல இருந்து ஒரு 2 பேர் ஆக்சுவலா வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் நாங்க அதை பத்தி பேச முடியும். both are different domain இல்லையா? நீங்க முன்னாடி தான் பாத்தீங்க எதிர்பார்க்குறீங்க 3D printers சொன்னீங்க 3D printers சொன்னீங்க tablets making everything சொல்லிட்டு clear explanation இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே 3D பிரிண்டிங்னா என்னவோ சம்திங் பண்ணலாம். இன்ஜினியரிங் பேஸ்டா சொன்னீங்க மெடிக்கல் பேஸ்டா அதுதான் நான் கேட்கறேன். மெடிக்கல்னா நீங்க எங்களுக்கு இது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு சார், அதுக்கு 3D பிரிண்டிங் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நீங்க வந்து கேட்கணும். பார்க்கும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே கேர்ள்ஸ் சைட்ல ஓகே ஏன் ப்ரோட்டோடைப்பா இருக்குன்னு கேக்குறீங்களா? ஓகே. ஸோ அதான் அடுத்த லெவலுக்கு போகணும்னா அதுக்கு நீங்க சொன்ன அதுல வந்து மெடிக்கல் ரிலேட்டடான சில விஷயங்கள்லாம் உள்ள வருது இல்லையா? இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒரு லெவலில் திங்க் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த லெவலுக்கு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் பண்ணி ஒரு இன்புட் கிடைச்சதுன்னா இன்னும் பெட்டரா அவங்க திங்க் பண்ணுவோம். அங்கதான் வந்து என்ன தேவைப்படுற கொலாபரேஷன் தேவை. ஒவ்வொரு ஐடியாவுமே ஏதோ ஒரு எக்ஸ்டென்ட்ல நின்றோம். ஏன் அப்படின்னா அந்த டொமைன் பத்தின ஃபுல் நாலேஜ் நம்ம கிட்ட இல்லாம இருக்கிறவங்க நின்று போயிடும் இல்லையா? இப்போ அந்த இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ஷன்ஸ், இந்த கனெக்ஷன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் இன்குபேஷன் சென்டர். இந்த பசங்க பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு அந்த டொமைன் நாலேஜ் இல்லை அப்படின்னா we have connection with different incubation centers. அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் கூட நான் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது அடுத்த லெவல். ப்ரோட்டோடைப் ஏன் அப்படின்னு இருக்கு அப்படின்னா அது வந்து டெஸ்டிங்ல இருக்கு. ப்ரோட்டோடைப் உடனே அடுத்த லெவல் ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஏன்னா யாருக்காக நம்ம அதை பண்ணோமோ அவங்ககிட்ட வந்து we have to collect some feedback இல்லையா? யூஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண அந்த ப்ராடக்ட். அது வந்து ஒரு டெஸ்ட் கேஸ்ல போயிட்டு இருக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா ப்ராடக்ட் ஆகும். அந்த மாதிரி ஃபர்தரா அந்த டொமைன்ல தேவைப்படுதுன்னா நாங்க உங்களை கூட அப்ரோச் பண்ணுவோம். வேற மற்ற எல்லாமே கொஞ்சம் கீழே மாற்ற இது வந்து கொஞ்சம் எங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி தான். எங்களுக்கு ரிலேட்டடாக இது கொஞ்சம் பயோமெடிக்கல் சைடு கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு. ஆனால் அது பார்க்கும்போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக நம்ம சைடு நிறைய பண்ணலாம். நீங்க உங்களுடைய டொமைன் உங்க டொமைன்ல நீங்க பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சாம்பிளா ஒரு ஐடியா சொல்லுங்க. சரி, எங்களுக்கு வந்து பேசிக்காக வந்து பேஷண்ட் தான் அதிகமாக வந்து டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ஸோ எங்களோட கேஸ் டேக்கிங் பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 hour எடுத்துக்கும் டைம். பேஷண்ட் நாங்கள் 1 hour பேசுவோம். மற்ற டாக்டர் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் 1 hour பேசுவோம். மித்தவங்க 5 to 10 minutes இல்லை 3 minutesலேயே முடிச்சிருவோம். ஸோ நாங்கள் மட்டும் அவ்வளோ இன்புட் போடுறோம் பேஷண்ட் கிட்ட. எங்களுக்கு கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருக்கும். கேஸ் டேக்கிங்னு ஒன்று இருக்கு, பேஷண்ட் பேசுறது. அவங்களோட சிம்டம்ஸ் தான், அவங்க லைஃப்ல நடக்கிறத நாங்கள் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது எங்களுக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு. நாங்கள் மருந்து கண்டுபிடிக்கிறது எங்களோட ரொம்ப டைம் எடுத்துக்குது. நாங்கள் மருந்து செலக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்கு ரெப்பர்ட்ரின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. பட் அதையுமே நான் யூஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லும்போது எங்களுக்கு டோட்டலாக எங்களோட சைடில் வந்து நான் யோசிக்கிறது சாஃப்ட்வேர் பேஸ்டா இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சொன்ன பாயிண்ட் இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்குது. நான் இப்போ இனோவேஷன் அப்படின்னோடனே வந்து உடனே சர்ஜிக்கல் நான் பண்றேன், ஒரு ப்ராடக்ட் நான் டெவலப் பண்றேன் அப்படின்னா கட்டாயம் கிடைக்கும். ப்ராசஸ்ல கூட இனோவேஷன் பண்ணுவாங்க. இப்போ சார் சொல்றது என்னன்னா ஒரு ப்ராசஸ்ல இனோவேஷன் கொண்டு வரணும்னு ட்ரை பண்றது. கஸ்டமரை நல்லா எம்பத்தைஸ் பண்றேன்,
அவருடைய ப்ராப்ளம் நான் வந்து கிளியரா கலெக்ட் பண்றேன், அதுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா பெட்டரா இருக்கும் இல்லையா? கலெக்ட் பண்றேன், அதை வந்து வெறும் டேட்டாவை ஸ்டோர் பண்ற பிளேஸா மட்டும் இல்லாம விசுவலைஸ் பண்ணி காட்டணும். ஒரு நாளைக்கு வந்து நீங்க 10 பேர் எம்பத்தைஸ் பண்ணீங்க, அந்த 10 பேருடைய கிராஃப் எப்படி இருந்தது, எல்லாரும் எந்த ஏஜ் குரூப்ல அதிகமான மெம்பர்ஸ் வந்தாங்க, இல்ல எந்த லொகேஷன்ல இருந்து வந்தாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாரும் காமனா சொல்றாங்க, எந்த விஷயத்தினால அந்த பிரச்சனை வந்தது, இந்த மாதிரி வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? 10 பேருங்கிறது சிம்பிளா சொல்றோம், ஒரு 100 பேர், ஒரு 1000 பேர் ஒரு விநாயக மிஷின் வராங்க, அவங்களுடைய டேட்டாவை நீங்க எம்பத்தைஸ் பண்றீங்க, அதை விசுவலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும். ஸோ அது ஒரு இனோவேஷன். இனோவேஷன் அப்படிங்கிறது வந்து உடனே வந்து ப்ராடக்டா பண்றேன் அப்படின்லாம் இல்லை, ஒரு ப்ராசஸ்ல கூட நீங்க இனோவேஷன் பண்ணுங்க. இது ஒரு மெத்தட். இது மாதிரி வேற மெத்தட்ல நீங்க வேற. இப்போ உங்களுக்கு வந்து நான் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு வி ஹேவ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, கொஸ்டினரிஸ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படி கேட்கணும், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எவ்வளவு டைமர் நான் கொடுக்கணும், அந்த கொஸ்டினுக்கு அப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன வரணும், ரேண்டமா கேட்கணுமா இல்ல ஒரு ஆர்டர் இருக்கா, இல்ல இந்த கொஸ்டினை என்ன மாதிரி டோன்ல கேட்கணும், எல்லா கொஸ்டினையும் கேட்க முடியாது இல்லையா? எங்க இதுலயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றாங்க, சூசைடை வந்து குறைக்கிறேன், அவங்கள வந்து கொஸ்டினரி மூலமா அப்படியே மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு சில தெரப்பி எல்லாம் சஜஸ்ட் பண்றது ஹேக்கர் தான் பண்ணாங்க. இப்போ ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணமே இல்லை, அவர்கிட்ட போய் வந்து கொஸ்டின் கேட்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடிக்கடி கஷ்டமா இருக்கா, தற்கொலை பண்ணிக்கணும் போல உங்களுக்கு தோணுதா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிற போதுதான் அவருக்கு என்ன ஆகும், ரியலாவே இரிட்டேஷனே கிரியேட் ஆகும். அவருக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை, அவர் இன்டெரக்டா அந்த கொஸ்டினரி இருக்கணும், அவரை வந்து ரியலா புரிஞ்சுக்கிற மாதிரி எம்பத்தைஸ் பண்ணணும் இல்லையா? கொஸ்டினரிஸ் பில்ட் பண்றது வந்து எங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு, உங்களுக்கு அந்த அவேர்னஸ் இருக்கு, பட் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற அவேர்னஸ் இருக்காது, எங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு. ஸோ இப்படிதான் மியூச்சுவலா கொலாபரேட் பண்ணணும். இந்த இன்குபேஷன் சென்டர் வரையும் நீங்க சில ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம், இல்லை இனோவேஷன்ஸ் பண்ணலாம், ப்ராசஸ்ல இருக்கலாம், இல்லை ப்ராடக்டா கூட அது இருக்கலாம். ப்ராடக்டா நீங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணு நினைக்கிறீங்கன்னா ஐடியா லேப் இருக்கு இல்லையா? அங்க நிறைய 3D பிரிண்டிங் மாடலா நீங்க ரெடி பண்ணலாம், இந்த கட்டுற அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி நீங்க ப்ராடக்ட்டும் கூட இப்படித்தான் நம்ம 2 பேரும் கொலாபரேட் பண்ணலாம். இந்த இன்குபேஷன் சென்டர்ஸை வந்து நீங்க அப்படிதான் யூஸ் பண்ணுவீங்க. நாட் ஒன்லி ஐஸ்டாண்ட், இந்த மாதிரி நிறைய சென்டர் இருக்கு, அது எல்லாத்தையுமே நீங்க இப்படித்தான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்த பத்தியும் ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்து நம்ம பிபிடியில் சொல்றோம். முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம QA குள்ள போயிடும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நீங்க நிறைய ஒர்க்ல இருப்பீங்க. ஒரு நாள் வந்து ஐஏசியில வந்து இன்குபேஷன் ஃபெசிலிட்டி சென்டர் விசிட் ஒன்று பிளான் பண்ணி, சரி லாஸ்ட் இயரே விநாயகா மிஷன்ஸ் இன்னொரு காலேஜ் இருக்குங்களா, ஹோமியோபதி இல்லாமல் இன்னொரு காலேஜ் அலைடு ஹெல்த் சயின்சஸ், எனக்கு க்ளோஸ், நான் ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஐஏசியில் ஒரு டாக் கொடுப்பேன். போன வருஷம் கேட்டுருந்தாங்க ஃபோன் பண்ணி, அப்போ வந்து எங்களுக்கு ஃபெசிலிட்டி அவைலபிளாக இல்லைங்கிறதுனால நான் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் விசிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு வந்தாங்க. இந்த வருஷம் நமக்கு எங்கள் ஃபெசிலிட்டி இருந்ததுனால கரெக்டாக ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஓகே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். இன்னைக்கு விசிட் வந்திருக்கீங்க. டோட்டல் விசிட்டோட அவுட்கம் என்ன அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லேர்னிங் ஆனது 3 ஹவர்ஸ் விசிட்ல ஏதாவது ஒரு சின்ன இன்புட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபுல் 3 ஹவர்ஸ் யூஸ் ஆகாதான் மெஷர் பண்ணீங்கன்னா யூஸ் ஆகாது. ஏதாவது ஒரு இன்புட் ஒரு டேக்அவே கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத வந்து நாங்க பிலீவ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரி மைசெல்ஃப் ராஜசேகர் தி ஐஸ்டார் ஐஐசி வைஸ் பிரசிடென்ட் அண்ட் இன்குபேஷன் டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன் காலேஜ்ல. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா we are continuously guiding a few startups. ஒன்று பார்த்தீங்கன்னா துரோணாச்சாரியாஸ் ட்ரோன் ட்ரைப்ஸ் நேம் மாத்திட்டேன், ட்ரோன் டெக்ல ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் மை சிட்டிசன் ஸ்கீம்ஸ் ஒரு ஸ்கீம் ரிலேட்டடான ஒரு ஸ்டார்ட் அப் வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் ஓடா ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஈகோ சிஸ்டம்ல வந்து கிட்டத்தட்ட 8 இயர்ஸா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு 9 இயர்ஸ் டோட்டல் கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டியா இருந்தேன். அப்புறம் மேனேஜர் ட்ரைனிங்கா ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். இப்போ இன்குபேஷன் பார்ட் ஒரு 2 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கேன். இதுல என்ன அப்படின்னா இன்னோவேஷன் வந்து யார் வேணாலும் பண்ணலாம், எந்த ஏஜ்ல வேணாலும் பண்ணலாம். ஆனா அது ஸ்டார்ட் ஆகுது உங்ககிட்ட இருந்தா சரியா? என்னதான் ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் என்னதான் மென்டார் கொடுத்தாலும் நீங்க மைண்ட் செட் மாத்தாம உங்களால எதுவும் பண்ண முடியாது. நீங்க ஒரு ஷெல்லுக்குள்ள போயிட்டு நான் டாக்டர் எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு முடிவு பண்ணீங்கன்னா தேவைதான். இல்ல நான் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க பண்ணலாம். இன்னோவேஷன் பண்ணா ஆண்டர்பிரனர் ஆகலாம், ஆண்டர்பிரனர் ஆனா பணம் சம்பாதிக்கலாம், பணம் சம்பாதிச்சா ஆடம்பரமா வாழலாம் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் அப் பண்ண முடியும். நீங்க பாட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுல ரெவன்யூ மாடலை வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த ரெவன்யூ மாடல் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் அவங்க ஸ்டார்ட் அப் உங்களுக்கு பண்ணிக்கணும். சரியா? ஏன் ஸ்டார்ட் அப் பண்ணணும் அது ஐடியா இருக்கா? ஏன் ஸ்டார்ட் அப் பண்ணணும் ஐடியா இருக்கா?
யாருக்காவது வை வி நீட் டு டு ஏ ஸ்டார்ட் அப்? இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் அப் பத்தி நிறைய பேசுறாங்க இல்லையா? ஸ்டார்ட் அப் வந்து ஏன் பண்ணணும்? ஐடியா சொல்லுங்க, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஏன் ஸ்டார்ட் அப் பண்ணணும்? வை வி நீட் டு டு ஸ்டார்ட் அப்? ஆமா, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஸ்டார்ட் அப் பண்ணணும்? Different people's different ideas. ஓகே, அந்த ஐடியாஸ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னு உங்க மைண்ட் செட்ல கவர்மெண்டோட மைண்ட் செட்ல இருந்து திங்க் பண்ணிருக்கீங்களா யாராவது? ஏன் ஸ்டார்ட் அப் எல்லாம் பண்ண சொல்றாங்க? மோடி வந்து நான் தான் எல்லாத்தையும் பண்ண வச்சேன்னு அவர் சொல்றாரு. ஸ்டாலின் வந்து இங்க வந்து நாங்க தான் தமிழ்நாட்டில் நாங்க தான் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கவர்மெண்டோட மைண்ட் செட்ல இருந்து ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டூடெண்ட் லெவல்ல இருந்தே பண்ணுங்கன்னு சொல்றாங்க? ஆமா, சரி, வேற ஏதாவது ஆன்சர்ஸ்? ஓகே, சரி, இன்னொரு வேற மாதிரி கொஸ்டின் கனெக்ட் பண்றேன். வேர்ல்டு லெவல்ல டாப் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய சில கம்பெனிஸ், எக்ஸாம்பிள் வந்து மெட்டா, ஃபேஸ்புக்னு சொல்லிட்டு இருந்த கம்பெனி, நெக்ஸ்ட் வந்து கூகுள், யாஹூ, இந்த நேம் எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நேம்ஸ் எல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணும்? சும்மா தோன்றது சொல்லுங்க. வேர்ல்டு வைடு யூஸ்டு கம்பெனிஸ். வேற ஏதாவது ஆன்சர்? வேற ஏதாவது ஆன்சர்ஸ் இருக்கா? நம்ம டே டு டே யூஸ் பண்ற டே டு டே நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ். ஓகே, எனி அதர் ஆன்சர்ஸ்? சும்மா சொல்லுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் யாரையும் நோட் பண்ணி வச்சு மார்க்கெட்டும் போக போறேன். உங்க சைட்ல நான் ஆன்சர் கேட்க தான் கேட்குறேன். சைட்ல இருந்தது அதே கொஸ்டின் தான் கேட்குறேன். இந்த கனெக்ஷன் இஷ்யூஸ் ஆகும். Why startup கேட்டிருந்தேன், இந்த கொஸ்டின் தான் கேட்டிருந்தேன். ஸோ வேர்ல்டு வைடு நோன் கம்பெனி நான் டெய்லி யூஸ் பண்ற ப்ராடக்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இது எல்லாமே ஒரு காலத்துல வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ் தான் இருந்துச்சு. ஒரு காலேஜ் படிக்கும் போது அவங்க திங்க் பண்ண ஐடியா தான் இன்னைக்கு வேர்ல்டு லெவலுக்கு கூடிய டாப் கம்பெனிஸ். சரியா? அப்ப என்ன இது மீனிங் என்ன ஆகுது? இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரில 22 வயசுல 20 வயசுல டிகிரி படிக்கிறாங்க. இன்ஜினியரிங்ல சொல்றோம். 25, 26 படிக்கிறீங்க. முடிச்சுட்டு ஒரு பேசிக்கான ஒரு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல சொன்னா கேட்டு நான் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு கேட்டீங்கன்னா இல்ல நீ வேலைக்கு போ அப்படிம்பாங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மேரேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கம்பெனி ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் முடிக்கும் போது 35 above 30 ஆயிடும். அப்போ 10 years you will be losing it. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சு சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா 80% பேரால முடியாது. ஏன்னா ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைல்ல மாட்டிருப்பாங்க. யாரெல்லாம் வீட்டுல நீங்க சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு தெரியல. சமைச்சு சாப்பிட்ற மைண்ட் செட்ல பேச்சுலர் ரூம்ல தங்கி இருந்தீங்கன்னா நீங்க நைட்டு போய் என்ன சமைக்கலாம் அதுதான் தோணும். ரெண்டாவது எல்லாரும் நிறைய வேலை இருக்கலாம், பட் நமக்கு அந்த மாதிரி தான் மைண்ட் செட் பண்ணும். ஸோ அதனாலதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஸ்டூடெண்ட் சைட்லேருந்தே ப்ரொமோட் பண்ணணும். நிறைய பாலிசி மாத்தினாங்க. ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நாங்களாம் வந்து அப்பயே நாங்க ஆண்டர்பிரினர்ஷிப் திங்க் பண்ணிட்டு இருப்போம். பட் அன்னைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வாரியெல்லாம் கம்பெனி ஆரம்பிச்சு வேலையை விட்டு தப்பிடுவோம், ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுல மட்டும்தான் கம்பெனிலாம் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அப்படியே மாத்திட்டாங்க. வாரியர் கம்பெனி ஆரம்பிங்க, ஸ்டூடெண்ட் கம்பெனி ஆரம்பிங்க, நாங்க பாலிசி கொடுக்குறோம் கவர்மெண்ட். நீங்க தேவைப்பட்டா ஓடி வாங்கிக்கோங்க, தேவைப்பட்ட பிரேக் வாங்கிக்கோங்க, ஸ்டடி பிரேக் கூட நீங்க எடுத்துக்கலாம். உங்க டிகிரி அஃபெக்ட் ஆகாது. நீங்க போய் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு படிக்க வந்துடலாம். இப்படிலாம் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் லெவல்லயே நீங்க வந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சீங்கன்னா இவ்வளவு பெரிய கம்பெனியா மாற்ற முடியுங்கிறதுக்கான ஃபியூச்சர் நிறைய பின்னாடி ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம உள்ள ஃபுல்லா போக வேண்டாம். பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க ஏன் ஸ்டார்ட் அப் சிஸ்டம் டெவலப் ஆச்சுன்னா மெயின் ரீசன் இதெல்லாம் வந்து சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே ஆரம்பிச்சதுனாலதான் இவங்களால என்னன்னா 20 இயர்ஸ் ஒரு பெரிய கம்பெனியா மாற முடிஞ்சது. மார்க் ஜுகர்பர்க் வந்து மேரேஜுக்கு முன்னாடி அது பெரிய கம்பெனி ஃபேஸ்புக். நம்ம ஊர்ல என்ன சொல்றாங்க, நார்மல் மேன் லைஃப் ஸ்டைல தான் சொல்றேன். மேரேஜ் பண்ணிட்டு நீ பண்ணுன்னு சொல்லும் போது நம்ம கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். மார்க் ஜுகர்பர்க் ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேபி அவருக்கு வந்து வீட்டுல பாப்பாங்க, அவங்க லீவ் எடுத்துட்டு போய் குழந்தை பாத்துக்கிட்டாங்க. நம்ம ஊரா என்ன சொல்லியிருப்பாங்க. இந்த மைண்ட் செட்டை மாத்தணுங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் அவ்வளவு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா?
ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் பத்தி ஒரு அவுட்லைன். இதெல்லாம் வந்து இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் லோகோ ஸ்டூடெண்ட் லெவலில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள். ஒன்று வந்து எம்ஓஇ இன்னோவேஷன்ஸ், அதுதான் வந்து எல்லா காலேஜும் டிகிரி கிராண்டிங் அவங்க தான் பாலிசிலாம் மேக் பண்ணி கொடுக்குறாங்க, ஏஐசிடில கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து உங்க கவுன்சில் கீழே டிகிரி ஃபார்ம் பண்ணிலாம் கொடுக்குறதுக்காக டோட்டலா ஓவரால் ஹெட் வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷன் இன்னோவேஷன் கவுன்சில், அது வழியாக தான் இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்மேட் கொண்டு வந்தால நோக்கம் என்னன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் கிடைக்குது இல்லையா? இதுக்கான சப்போர்ட் சிஸ்டம்கான சில விஷயங்களை உருவாக்கினதான் இன்ஸ்டியூஷன் இன்னோவேஷன் கவுன்சிலோடைய வேலை. அப்புறம் NISP பாலிசி, சார் ஃபர்ஸ்டே சொல்றாரு NISP-னா என்னன்னு சொல்லிட்டு, நேஷனல் இன்னோவேஷன் ஸ்டார்ட் அப் பாலிசி. அது இந்த மாதிரியான சில ஃபெசிலிட்டி கொடுக்குது. நீங்க எல்லாம் போய் ஏன் வந்து ஒரு காலேஜ்ல போய் படிக்கிறீங்க? இப்போ KUT எடுத்துக்கோங்க. KUT அப்படின்னு சொல்லிட்டாலும் யாரும் அட்மிஷனுக்குலாம் வர மாட்டாங்க. அப்ளிகேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ளிகேட்டட் பை AICTன்னு சொல்லும் போது அட்மிஷன் வருது. இப்போ அவங்க சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன, இங்க வந்து மக்கள் வந்து சேருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம காலேஜுக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க. 7.5 ஸ்கீம்ல வந்து இவ்வளோ அட்மிஷனுக்கு வந்து காலேஜுக்கு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுது, பிளஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு ஸ்பான்சரு, அப்புறம் SC/ST ஸ்பான்சர்னு சொல்லி கவர்மெண்ட்ல இருந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா அவங்க பாலிசியை காலேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியே ஆகும். காலேஜ் வந்து எந்த பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா காலேஜ் ஃபண்டு தர மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் போய் படிக்கிறேன்னா நீ கிளைம் பண்ணலாம், சார் பாலிசிலேயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணலாம். அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்றாங்க. கபிலாங்கிறது இப்போ நீங்க வந்து ஒரு ட்ரக்ல வந்து ஏதாவது ஒரு புதுவிதமா ட்ரக் கண்டுபிடிச்சிட்டீங்க, அது பேட்டர்ன் அப்ளை பண்றீங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணாலும் கூட அந்த பேட்டர்ன் அப்ளை பண்றதுக்கு சில செலவாகும். 20,000 30,000 தான். நான் வந்து கன்சல்டன்சி சார்ஜஸ் எல்லாமே சொல்றேன். அந்த செலவுக்கு பாதி அமௌண்ட் திருப்பி கொடுத்தது கபிலா ஸ்கீம் கொடுக்குறாங்க. அப்புறம் யுக்தி இன்னோவேஷன் கிராண்ட்னா நீங்க ஃபண்டு வாங்கலாம் கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் தேவையே கிடையாது. நல்ல ஐடியா வச்சிருந்தீங்க, யுக்தி போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யுக்தி இன்னோவேஷன் சேலஞ்சு லான்ச் பண்ணுவாங்க. அது அப்படியே உங்க ஐடியா உங்க காலேஜ் IAC செல் மூலமா அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2 lakhs இருந்து 6 lakhs வரைக்கும் கிராண்ட் கொடுப்பாங்க. போன வருஷத்தோட கிராண்ட் இப்போ ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 600 டீமுக்கு வந்து 5 lakhs to 6 lakhs கிராண்ட் கொடுத்துருக்காங்க இந்த யுக்தி இன்னோவேஷன் சேலஞ்ச் கொடுக்கும். அப்புறம் NIRF இன்னோவேஷன் ரேங்கிங், இது காலேஜுக்கான ஒரு ரேங்கிங். ஒரு காலேஜ் வந்து எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வராங்க, எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபோர்ஸ்ல வந்து லிஸ்ட் அவுட் ஆயிருக்குது, எத்தனை ஃபேக்கல்டி ஆண்டர்பிரினர்ஸா மாத்திருக்காங்க, IIC-ல எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வச்சு ஒரு ஸ்கோரிங் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கோரிங்கை வச்சு காலேஜஸ்க்கு ஃபண்டு கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக் என்ன பண்றாங்க, காலேஜஸ்க்கு இன்னோவேஷன் ட்ரிவனா கொண்டு போறாங்க. ஸோ முன்னாடி வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரிவனா மட்டும் இருந்தது, ஃபேக்கல்டி மட்டும் அப்ளை பண்ணி DST ஃபண்டு செவ் ஃபண்டுன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் ஃபண்டா மாத்திட்டாங்க. ஸ்டார்ட் அப் ஃபண்டா மாற்றும் போது நம்ம மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன, ஸ்டூடெண்ட்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து பாலிசி வந்து கிரியேட் பண்ணிருக்குது. இங்க கவர்மெண்ட் தான் அல்டிமேட். நாங்க பொதுவாக நான் சொல்லிட்டு இருப்பேன், ஒரு இண்டிவிஜுவல் நீங்க யாருக்கு சொந்தம், யாருக்குமா சொந்தம், கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தம். புரியுதா? நம்ம எல்லாருமே யாருக்கு சொந்தம், கவர்மெண்ட் தான் சொந்தம். கவர்மெண்ட் ஒரு பாலிசியை நாளைக்கு மாற்றி விட்டுட்டான் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. பர்த் ரைட்டா இந்தியாவில் வந்து பேரண்ட்ஸுக்கு தான் சொந்தம் நம்ம சொல்லி டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில. இதே நீ வந்து சில கண்ட்ரிக்கு போனீங்கன்னா அப்படி சொல்ல முடியும். கவர்மெண்ட் போடுற பாலிசியில தான் இவருக்கு இவருக்குள்ள, இவருக்கு இவர் பையன், கவர்மெண்ட் போடுற பாலிசியில வாழ்ந்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுத்தா பெண்களால கிளைம் பண்ண முடியுது. நாளைக்கு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், யூ கான் கிளைம். பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம், ரத்த சொத்தை அவங்க கொடுக்காம கூட விடலாம். ஒரே நாள்ல இல்லைன்னு சொன்னாங்க. ஆமா, நம்ம என்ன பண்றோம், கரெக்டா கவர்மெண்ட் பாலிசியில இன்லைன் பண்ணி பண்ணா மட்டும்தான் எதுவுமே, எஸ்பெஷலி டாக்டர்ஸ் நல்லாவே தெரியும். கவர்மெண்ட் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது. என்னதான் நாலேஜ் டாக்டர்ஸ் இருந்தாலும் உங்களால ட்ரெயின் பண்ணவே முடியாது, பிராக்டிஸ் பண்ண முடியாதா, சம்திங் லைக் தட். ஓகேவா? அதனாலதான் கவர்மெண்ட் என்ன பண்றான், எல்லாத்தையும் பாலிசிக்குள்ள கொண்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் சில போர்ட்டல்ஸ். இப்ப வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்ன, அந்த வேர்டுக்கு என்ன சார் மீனிங், அது நிறைய மீனிங் இருக்குது. ஊர்ல வந்து ஒரு துணி கடை வச்சாலுமே அது ஒரு பிசினஸ், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், அதுவுமே நான் ஸ்டார்ட் அப்னு சொல்லிக்கலாம் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. பட் ரியலா ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்னன்னா, கம்பெனி which is registered under private limited or LLP or OPC கம்பெனி. ஏன் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு, ஃபுல்லா போனா டைப் பத்தாது. அந்த மாதிரியான கம்பெனி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த ஷேர் வந்து எப்போ வேணாலும் விற்கலாம், வாங்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வருவாங்க. அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு DPIIT அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் ட்ரேட்ஸோட கம்பெனி கவர்மெண்டோட இது இருக்கு இல்லையா, அந்த இதுல அப்படி ரெஜிஸ்டர் பண்ணி சர்டிபிகேட் வாங்கிட்டீங்கன்னா தான் யூ ஆர் ஆக்சுவலி எ ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிங்கிற ஒரு மீனிங் வருது. அதுக்கான போர்ட்டல் தான் நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து போர்ட்டல். NIT அயல்வாக்குங்கிற இவங்க தான் என்ன பண்றாங்கன்னா MOEக்கு கீழே இந்த இருக்கு இல்லையா, MOEக்கு கீழே கூட எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் போடுறது இவங்க தான். ஓவராலா
இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க, அதெல்லாம் சொல்றது எல்லாமே சரியா. தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ், ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மோடியோடைய டென்யூர்ல ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல ஒரு பெனிட்ரேட் பண்ணது மிக முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் இந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் வந்து கையில் எடுத்துருந்தோம். கான்டெஸ்ட் நிறைய ஈவன் நிறைய. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க, இப்போ ஸ்டார்ட் வந்ததுக்கு அப்புறம் அவசர இனிஷியேட்டிவ் எடுத்தாரு. இடிஐ ஆல்ரெடி இருந்தது. இடிஐ வந்து ரொம்ப இடிஐக்கு ஒரு மெயின் நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, லோக்கல்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கான விஷயம் சொல்லி தருது. ஒரு துணி நெய்கிற வியாபாரம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு தொழில் பண்றது எப்படி பேங்க் லோன் வாங்குறது அப்படின்னு, ஒரு மளிகை கடை வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி பண்றது, ஒரு மலைவாழ் கிராமத்துல போயிட்டு தொழில் முனைவோருக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, உங்க ஊருக்கு கிழங்கு இருக்குதா, அந்த கிழங்கை வந்து எந்த மாதிரியான மிஷின் வாங்கி பண்ணலாம். அதுக்கு வந்து இங்க வந்து டிஐசி ஆபீஸ்னு ஒன்று இருக்கும், அதுல போயிட்டு கனெக்ட் பண்ணி விடுவாங்க, அவங்க ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி போயிட்டு இருந்தது. இதை என்ன பண்றாங்க, இப்ப இதை வந்து ஸ்டார்ட் அப்புக்கும் பண்ணலாம், ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப்புக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி இடிஐ ஒரு சில விஷயங்கள் பண்றாங்க. இந்த இடிஐ வந்து நீங்களும் இப்ப நடந்த ஈவெண்ட் அப்ளை பண்ணலாம். இடிஐ ஹேக்கத்தான் நீங்களும் அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். 1 lakh 2 lakh பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் இப்ப லேட்டஸ்ட் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் அப் டீம் கொண்டு வந்தாங்க. கான்சிம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா அதோட பேரு. இதுவரை என்ன பண்ணா 10 lakhs கிராண்ட், 20 lakhs கிராண்ட், 1 crore கிராண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, விமன் ஆண்டர்பிரினரா மட்டுமே இருக்கீங்களா, 51% விமன் ஆண்டர்பிரினர் ஷேர் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஸ்பெஷல் கிராண்ட் கொடுக்குறேன். SC/ST ஃபவுண்டர்ஸா இருக்கிறீங்க, 51% SC/ST ஃபவுண்டர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிராண்ட் தரேன். அப்படிலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எப்படி வந்து ஒரு எஜுகேஷன்ல வந்து சில பாலிசி மீட்டிங்லாம் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரியான பாலிசி மீட்டிங் கிரியேட் பண்ணி ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணி கவர்மெண்ட் மூலமா அவங்க வந்து ஈக்விட்டி சப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்தாங்க. இப்போ ITITன்னு சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வந்து ஒரு இன்குபேட்டர் கிரியேட் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து இங்க வந்து அப்ளை பண்ணி இன்குபேஷன் சப்போர்ட் வாங்கிக்கலாம். இன்குபேஷன் சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா ஓடிட்டு இருக்கிற குதிரைய இன்னும் நல்லா ஓட வைக்கிறதுக்கான முயற்சி தான். குதிரை நல்லா ஓடணும். எதுவுமே ஓடவே தெரியாது சார், இப்பதான் நான் வந்து பிறந்த குட்டின்னு சொன்னீங்கன்னா யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீ போய் நல்லா ஓட கத்துக்கிட்டு வாப்பா, அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு ப்ராக்டிஸ் பண்றேன். இது எப்படின்னா இந்தியன் டீம்ல பிளேயர் ஆகணும் அப்படின்னா பேசிக்கலி விளையாட தெரிஞ்சதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் நீ விளையாடிட்டு அப்புறம் வந்தீங்கன்னா உனக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து உன்னோட IPL விளையாட வச்சு டீம் எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நேரம் எதுவுமே தெரியாம இன்குபேஷன்ல வந்து நான் இப்படி என்ன இருக்கு நான் கிடைப்பனா இது கிடைக்காது. ஸோ உங்க சைட்ல இருந்து நீ நல்லா ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஆரம்பிச்சுன்னா உனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் வருவாங்க. ஓகேவா? அதுல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ITITங்கிறது நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 140 இன்குபேட்டர் இருக்கு. சரியா? இன்குபேஷன் சென்டர்லாம் பஞ்சமும் இல்லை. விநாயகர் கூட கணேசன் இன்குபேஷன் சென்டர்னு இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நம்பர் ஆஃப் இன்குபேட்டர்ஸ், பட் எல்லா இன்குபேட்டர்லயும் பிரச்சனை என்னன்னா நல்ல ஸ்டார்ட் அப்ஸ் கிடையாது, நல்ல ஐடியா கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா ஆக்டிவா பண்ணணுங்கிற போது கன்சிஸ்டன்சி வேணும், அந்த பண்றதுக்கு ஆள் கிடையாது. நீங்களே இங்க பாத்துட்டு போறீங்கன்னா எத்தனை பேர் கன்சிஸ்டன்டா இந்த ஐடியாவை எடுத்து போய் பண்ண போறீங்கன்னு தெரியாது. அது கன்சிஸ்டன்டா பண்ணி நிறைய விஷயங்கள் செய்யலாம். சரியா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபண்டிங் சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சோர்சஸ் ஆஃப் ஃபண்டிங். மீடியா ஒரு வழியா பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்டார்ட் அப் டீம் கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏகப்பட்ட ஃபண்டிங் ஸ்கீம் இருக்குது. உங்க ஏரியாவில் வந்து எக்ஸாம்பிள் பைராக் வந்து சொல்லலாம். பைராக் வந்து 50 crores வரைக்கும் ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கான ஒரு ஏதாவது ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லை வந்து பிளட்டை வந்து நான் கம்யூனிகேட்டட் டிசீஸ் இருக்கு இல்லையா, பிளட் சாம்பிள்ஸ் வந்து மிஷின் கண்டுபிடிச்சா அது ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிச்சாங்க, அது பிரைஸ் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பைராக் இக்ரிடேஷன் கிராண்ட் வந்து இப்போ ஓப்பன்ல தான் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம், நீங்க அப்ளை பண்ணி ப்ரொபோசல் எழுதி அப்ளை பண்ணிங்கன்னா உங்க ஐடியா உண்மையான நாவலா இருந்ததுன்னா யூ கேன் கெட் த ஃபண்டிங். சரியா? பைராக்ல இருக்கு DST இதெல்லாம் கேட்டு ஐடாக்ஸ்ங்கிறது DRDO சம்பந்தமான ஒரு இருக்கிறது. DRDO ஐடாக்ஸ் சேலஞ்ச் இருக்கு. AIC மிஷன் MSME இன்குபேட்டர் லாஸ்ட் டைம் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் தான் ஃபண்டிங் கொடுத்தாங்க. ஒரு 700+ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அக்ராஸ் இந்தியா செலக்ட் பண்ணி ஈச் விமன் ஆண்டர்பிரினருக்கு 10 lakhs கிராண்ட் கொடுத்தாங்க. ஓகே, அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் டீம் கொடுத்தது நிறைய ஃபண்டிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் செக்டார்ஸ், இதெல்லாம் செக்டார்ஸா வந்து தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டீனுடைய ஹேண்ட் புக்ல வந்து கொடுத்துருக்கிற செக்டார். செக்டாருங்கிறத வந்து சொல்லித்தான் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்க பண்ற ஸ்டார்ட் அப்ல இதுல ஏதோ ஒரு செக்டார் கீழே வந்துடும் சொல்றாங்க. ஓகே, இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த மாதிரி தான் இது கீழே வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். இது ரொம்ப உடனே போய் படிக்கிறது உங்க வேலை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஐஸ்டார்ட் வந்து என்னன்னா இன்னும் நாங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு இன்குபேட்டரா இன்னும் மாத்தல. செக்ஷன் 8 பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். பிளான் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷலைஸ்டா ஒரு 2-3 டொமைன்ல மட்டும் எங்களால ஒர்க் பண்ண முடியும். பட் நாங்க வந்து ஆக்சிலரேட்டர் மாடல்ல எல்லா ஐடியாவுக்கும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். பட் இதை நாங்களே மாத்தணும்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரோன் டெக், சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் வேற ஏதாவது ஒரு செக்டார். இந்த 3 செக்டாருக்கு மட்டும் இங்க பண்ணலாம், நம்ம பண்ணலாம். இப்போ நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு ஒரு இன்னோவேஷன் பண்றீங்கன்னா
இன்னோவேஷன் நீங்க கொண்டு போறீங்கன்னா ஹெல்த் கேர் சயின்சஸ்ல எங்கெங்கெல்லாம் இன்குபேட்டர் வந்து நல்லா பண்றாங்க நீங்க கண்டுபிடிக்கணும். அந்த இன்குபேட்டர்ல அதுக்கான டிவைசஸ் வச்சிருப்பாங்க, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கான மென்டார் கனெக்ட் பண்ணி இருப்பாங்க, அதுக்கான நேஷனல் இன்டர்நேஷனல் கனெக்ட் அங்க வச்சிருப்பாங்க. சரியா? அப்ப அதை நீங்க வந்து ஃபெச் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கான செக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நீ ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணணும்னு நினைக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு ஆல்ரெடி உனக்கு சில ஐடியாக்கள் கிடைக்க ஆரம்பிச்சு இங்க பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோடைய சில சப்போர்ட் சிஸ்டம், இந்த ஃபண்டிங் ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. அது சொல்ற EDI உடைய இன்னோவேஷன் வவுச்சர் ப்ரோக்ராம் இருக்கு. நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பேசிக்கா அதெல்லாம் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபண்ட்ஸ். யாரும் நீங்க கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. இவ்வளவு விஷயங்களும் கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஃபண்ட்ஸ் every week or every month. There is a new initiative by government side and private side. Private வந்து நீங்க நம்பி போனீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா எங்க ஸ்டார்ட் அப் வச்சுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஓகே வச்சுக்கலாம். கவர்மெண்ட் சைட்ல ஃபண்டிங் வாங்கினீங்கன்னா எப்படின்னா அவங்க அவுட்கம் மட்டும்தான். அவுட்கம் வாங்கிட்டு ரன் பண்ணிக்கலாம். எங்க இன்குபேட்டர் தான் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா சில ஃபண்டிங் வந்து இன்குபேட்டர் வழியா தான் கவர்மெண்ட் கொடுப்போம். BDIயோட ஃபண்ட் வந்து ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர்ட் இன்குபேஷன் சென்டர் வழியா மட்டும்தான் நீ அப்ளை பண்ணி ஃபண்ட் வாங்க முடியும். நீயா டைரக்டா அப்ளை பண்ணி அது இன்னோவேஷன் வவுச்சரியே வவுச்சர் வாங்க முடியும். அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படி கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் டிபே ஸ்டார்ட் அப்பா தான் அப்ளை பண்ணி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இதெல்லாம் சில ஈவெண்ட்ஸ் அந்த கான்டெஸ்ட் இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்டா இருக்கோம், நம்ம நினைக்கலாம் சார் ஃபண்டிங்லாம் இருக்கு, நிறைய இருக்கு, அதெல்லாம் உட்காந்து எனக்கு தேடி பிடிக்க முடியாது, ஃபண்டிங்லாம் ஏமாத்து வேலையா இருக்கு சார் அப்படின்னு நீங்க பிலீவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரியான கான்டெஸ்ட்ல வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதுல உங்க ஹெல்த் ஹோமியோபதிக் சயின்சஸ் மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்ல கான்டெஸ்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இஃப் யூ ஆர் எலிஜிபிள் யூ கேன் அப்ளை. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கார்பரேட் கான்டெஸ்ட் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் ஹைரிங்காக பண்றதா இருக்கும். கொஸ்டில் 1.5 lakhs அது வந்து ஹைரிங் கான்டெஸ்ட், நீங்க எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. பட் தாய்கத்தாங்கிறது ஒரு டாய் பண்ற ஒரு கான்டெஸ்ட். அது யாரோட அப்ளை பண்ணலாம். டாய் மேக்கிங் பண்றீங்கன்னா அதை அப்ளை பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பைரா காலேஜ் சொல்லியிருந்தோம் நம்ம. இப்போ TNSCST இன்னோவேஷன் கிராண்ட் அதுவுமே ஒரு ரெஜிஸ்டர்டு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் தமிழ்நாடு வந்து அப்ளை பண்ணி ஃபண்ட் வாங்கலாம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டர்ஸ் அவார்டு தான் EDI ஹேக்கத்தான் மாத்திட்டாங்க. அதுவுமே எனி UG டிகிரி ஸ்டூடெண்ட் ஆர் PG டிகிரி ஸ்டூடெண்ட் கேன் அப்ளை தான் எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். இந்த சைடு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கான்டெஸ்ட் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த அளவுக்கு ஹை ப்ரொஃபைல் கான்டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஏரன் இன்னோவேஷன் அவார்ட், அந்த அவார்டு ஒரு வீடியோ வச்சிருக்கேன். உங்க டிபார்ட்மெண்ட் சொந்தமான ஒரு இன்னோவேஷன் தான் பிரைஸ் 50 lakhs கிடைச்சது. அதை நான் வீடியோ காட்டுறேன். கார்பன் ஜீரோ சேலஞ்ச் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கான ஒரு சேலஞ்ச். பொல்யூஷன் கண்ட்ரோல்னா கார்பன் எமிஷன் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குல்ல, அதை ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அந்த கார்பன் எமிஷனால வரக்கூடிய ஹெல்த் ப்ராப்ளம்க்கு ஏதாவது இன்னோவேஷன் பண்ணா நீங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து IIT மெட்ராஸ் சப்போர்ட் பண்றாங்க இந்த இனிஷியேட்டிவ்க்கு. அதெல்லாம் நீங்க ரெண்டு கான்டெஸ்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண நிறைய இருக்கு. சாம்பிளுக்கு ஒரு 7-8 தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு 100+ கான்டெஸ்ட் இருக்கு. அதுல வந்து 50 கான்டெஸ்ட் எவ்ரி இயர் ரெகுலரா நடந்துகிட்டே இருக்கும். சரியா? இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் ஃபண்டிங். ஒரு சீரீஸா ஒவ்வொரு சீரீஸ் ஆஃப் ஃபண்டிங்ஸ் இருக்கு. இது ஃபுல்லா பின்னாடி பாத்துக்கலாம். இன்னைக்கு அது கூட உடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு 1,26,000 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து DPIIT ரெகக்னைஸ்டு ஸ்டார்ட் அப்ஸா இருக்கு. ஆக்சுவல் ஸ்டார்ட் அப்னா அதுதான். சரியா? பிளஸ் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 6,600 ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு இப்போ வரைக்கும். இது கூட DMKயோட IT போட்ட போஸ்டர்ல போட்டிருந்தோம் 6,600 DPIIT ஸ்டார்ட் அப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சேலம்ல வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 100-200 DPIIT ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு சேலம் ரீஜன்ல. ஏன்னா இது வந்து டயர் 2 சிட்டி அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் இருக்கும். சென்னை மாதிரி இடத்துல அதிகமாக இருக்கும். 2,000, 1,500 அந்த மாதிரி இருக்கும். ஓகே, கோயம்புத்தூர்ல அடுத்த லெவலில் இருக்கும். 1,000+ ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கும். திருப்பூர் வேற சில ஏரியாவெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றபடி டாக்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கிக்கலாம். என்னன்னா அந்த DPIIT சர்டிஃபிகேட் வாங்க என்ன பெனிஃபிட்னா ஃபர்ஸ்ட் 10 வருஷம் நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு 10 வருஷத்துல ஏதாவது 3 வருஷத்துல நீங்க டாக்ஸை ஃப்ரீ பண்ணிக்கலாம். கம்பெனி டாக்ஸ், கம்பெனியோட நாம்ஸ், டீடைல்ஸ் அதுக்குள்ள போனா ஒரு பெரிய டாபிக். அது ஒரு 1-day presentation ரிமைன் ஒரு 2 hours presentation கொடுத்தாதான் கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்றது, இப்போ ரெஜிஸ்டர் பண்றது, என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்ல வந்து ஃபாலோ பண்ணணும், ஃபண்டிங் செக்டருங்கிறது ஒரு பெரிய டாபிக். அதை வந்து ஃபுல்லா பார்த்தோம்னா டைம் பத்தாது. அதனால நான் லைட்டா டச் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஒரு ஐடியா எப்படி சார் யோசிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன டிசைன் திங்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் சொல்றோம். அதை நீங்க திங்க் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து ஒரு கெச்சப் பாட்டில், பழைய காலத்து கெச்சப் பாட்டில். ஓகே, இந்த கெச்சப் பாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் இது கண்ணாடி கெச்சப் பாட்டில். இது ரொம்ப ப்ராப்ளம் என்ன? பிரேக்கா இருக்கும். இது வந்து பிரேக்காவது விடுங்க. நீங்க போயிட்டு கடையில போய் உட்காந்துறீங்க, பர்கர் ஆர்டர் பண்றீங்க, இந்த பாட்டில் கொண்டு வந்து வச்சிடறாங்க, கடைசி கொஞ்சம் மட்டும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வரதுக்கு லேட் ஆகும், ஸ்குவீஸ் பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்குவீஸ்டு பிளாஸ்டிக் பாட்டில் வைக்கலாம். ஸ்குவீஸ்டு பிளாஸ்டிக் பாட்டிலையுமே என்ன இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க,
இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. செகண்டாவது இருக்கிறதுல தலைகளை கவுத்து வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. திறக்கணும் டக்குனு ஊத்துறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் அதை என்ன பண்றாங்க, ஒரு கவர்டு கெச்சப் பாட்டிலுக்கு போறாங்க. இந்த மாதிரி என்ன பண்றாங்க, பேசிக் இன்னோவேஷன் ஐட்ரேட் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. அதான் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி என்னது, நீங்க அவுட் திங்க் பண்ண கிளாஸ் உடைய தான் யோசிக்கணும். நீங்க இமேஜின் பண்ணணும், நான் போய் ஒரு டேபிள்ல உட்காடுறேன், நாங்க கெச்சப் பாட்டில் ஆர்டர் பண்ணா என்ன ஃபீல் பண்ணுவேன். நீங்க வந்து டாக்டர்ஸா இருக்கீங்க, நான் ஒரு மென், நீங்க ஒரு விமனா இருக்கீங்க. என்னோட ஃபீலிங் என்ன, என்னோட மைண்ட் செட், என்னோட பாடி ஃபீலிங் என்னங்கிறது எம்பத்தி தான் பண்ண முடியும். நீங்க மென்னா வாழ முடியாது, அதே மாதிரி மென் வந்து விமனா வாழ முடியாது. பட் நீங்க விமன் பேஷண்ட பாக்குற மாதிரி இருக்கலாம், மென் பேஷண்ட பாக்குற மாதிரி இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு ஃபிட் இன் மை ஷூஸ் அண்ட் ஃபீல். எனக்கு ரியலா ப்ராப்ளம் என்ன, சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்க மாதிரி நீங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரியே அவங்க சொல்ற மாதிரி ஈஸியா நீங்க வீட்டு போக முடியாது. ரோட்ல வந்து ரோட்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி வந்தாலும் நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த எம்பதிங்கிறது டாக்டர்ஸ் வந்ததுதான். ஆக்சுவலா டாக்டர், மிலிட்ரி, லாயர்ஸ் அவங்க கிட்ட இருந்தா பிராண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரே மாதிரி கோட் போடுறது, ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறதுலாம் எம்பதிங்கிறது உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆனது தான். நீங்க எம்பதி பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவன் யாரு பேஷண்ட், அவன் என்ன போய் அவன் போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கான்செப்ட் அப்படியே அப்ளை பண்ண டிசைன் திங்கிங் ப்ராசஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் பாட்டில்ஸ் வந்து வெவ்வேறு செக்ஷன் ஷேப்ஸ் வருது. அதுக்கு சில்ட்ரன்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், உங்களோட பேக்ல வந்து வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், கேரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இன்னோவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ அக்வாஃபினா பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பண்ணி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருக்கு ஒவ்வொரு கிரேட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஏன்னா காஸ்டிங் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர். நீங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு பீஸ் வாங்குறீங்க 1000 ரூபான்னு வச்சுக்கணும், மக்கள் பார்க்கறாங்கன்னா திடீர்னு நாளைக்கு 10,000 ரூபாய் மாத்திட்டீங்கன்னா யாரும் வர மாட்டாங்க. உங்களுக்கு உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு தெரியும், உங்ககிட்ட வரவங்க வந்து எந்த லெவல் ஆஃப் மணியா இருக்கும் அவங்ககிட்ட பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், உங்களோட பிராண்டிங் என்னன்னு தெரியும். தெரிஞ்சா மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியும், ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த ப்ராடக்டோட காஸ்ட். அக்வாஃபினா ஒன் டைம் த்ரோ பாட்டில் போயிட்டு அந்த மாதிரி டிசைன் பாட்டில் பண்ண மாதிரி எந்த யூஸ்மே கிடையாது. இங்க கூட அந்த பாட்டில் இருக்குன்னா இது ரீயூசபிள் பாட்டிலாக இருக்குன்னா அந்த டிசைன் வாங்கி வச்சிருக்கோம். இந்த அக்வாஃபினா பாட்டில் போய் அந்த மாதிரி டிசைன் பண்ணி ஒவ்வொருத்தரும் தூக்கி போடுறதால எந்த யூஸ்மே கிடையாது. சரியா? ஸோ ஒரு சேவிங் ரேசர் இருக்கு. இந்த சேவிங் ரேசர் அந்த காலத்துல வந்து பிளேட் இருக்கும், அதை எடுத்து ஓபன் பண்ணி செய்யறது ரொம்ப டைமா இருந்தது. இன்னைக்கு என்ன பண்றாங்க, லேட்டஸ்ட் மாடல்ல சிலர் என்ன பண்றாங்க, அப்படியே யூஸ் அண்ட் த்ரோ மாடல் வந்துருச்சு. வாங்கிட்டு 4 ஷேவ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாங்கிற மாதிரி வந்துருச்சு. இன்னைக்கு ஷேவ் கிரீமுக்கு பதிலாக ஷேவ் ஜெல் வந்துருச்சு. ஷேவ் கிரீம்னா அது ரொம்ப டைம் ஆகும், ஷேவ் ஜெல்னா இன்னும் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால அது வந்துருச்சு. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டெவலப். இப்போ முன்னாடி இருந்தது வேற இன்னைக்கு நீங்க பண்ற ஒரு டெவலப்மெண்ட் வந்து நீங்களே அனுபவிக்க முடியலனாலும் ஃபியூச்சர்ல யாராவது அனுபவிப்பாங்க. அதுக்கு தான் இந்த டிசைன் திங்கிங் பண்றது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ரெவன்யூ கிடைக்கும். கவர்மெண்ட் ரெவன்யூ கிடைச்சதுன்னா நல்லா டாக்ஸ் பேயர்ஸ் கிடைக்கும். டாக்ஸ் பேயர்ஸ் கிடைச்சுன்னா நாடு டெவலப் ஆகும். சரியா? எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய பை பர்த்துக்கு என்ன பர்பஸ் என்ன, சர்வ் தி கவர்மெண்ட். நம்ம வீட்டுக்கு சர்வ் பண்றோம் சார், எனக்காக சர்வ் பண்ணிக்கலாம் சொல்றதெல்லாம் சும்மா சொல்லலாம். பட் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாட்டை முன்னேற்றணும்னா கவர்மெண்ட் டெவலப் ஆகும். நாளைக்கு ஒரு போர் வருது, இந்தியாவை ஆக்கிரமிக்கிறாங்கன்னா எல்லாருமே என்ன பண்ணணும், கத்தி தூக்கிட்டு ஓடிதான் ஆகும், அதுக்கு போய் தூக்கிட்டு ஓடிதான் ஆகும். நீ கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்தியாவில் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால அவங்க எல்லாம் தெரியல. திடீர்னு வேர்ல்டு வார் 3 ஆரம்பிச்சிச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கொரோனாவை பாத்தீங்கல்ல, நீங்க செத்தா யாரும் ஃபீல் பண்றாங்க, கொரோனாவுக்கு யாராவது ஃபீல் பண்ணாங்களா? ஐயோ நான் தப்பிச்சுட்டு தான் நினைச்சாங்க. ஓவா சரியா? ஸோ வாட் டிசைன் யாராவது சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த கீழே இருக்க அந்த இனோவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய பண்றாங்க. ப்ராக்டிக்கலா வந்து யூஸ் ஆகுதா அப்படின்னா தெரியல. அது சென்சார் வச்சு நான் ட்ரை பண்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நிறைய ஸ்கூல்ஸ்லயும் போனா எல்லா ஸ்கூலும் பண்றாங்க. பட் ப்ராக்டிக்கலா அது தேவையா அப்படின்னா அது எனக்கு தெரியல. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அது கரெக்டாக ஒர்க் பண்ணணும். சேர்ல பண்ணா பரவாயில்ல, வீல் சேர் இருக்காங்க இல்லையா, ஃபுல்லி நாட் பிசிக்கலி மூவ்மெண்ட்னா ஓகே. பட் ஜென்ரலா பார்க்கும்போது இந்த மாதிரி வாக்கிங் நார்மல் வாக்கிங் ஸ்டிக் இருக்குது. இதுல என்ன டிஃபிகல்ட்டி, இந்த ஒரு ஸ்டிக் மட்டும் வச்சுக்கலாம், என்ன டிஃபிகல்ட்டி? இப்ப நீ கையில பிடிச்சிட்டு இருக்கல, அது என்ன பிரச்சனை? கையில பிடிச்சிக்கிட்டே இருக்கும். பேலன்ஸ் பண்ணா என்ன பண்ணிருக்கலாம், 4 கால் வச்சிருக்கலாம். இந்த மாதிரி வச்சிருந்தா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். அது எந்த பிரச்சனையும் எங்க வேணாலும் ஃபிட் பண்ணிட்டு அதை நிக்க வச்சிருக்கலாம். இப்படிங்கிற இன்னோவேஷன்ஸ் பண்ணும்போது ஈஸியா அதை என்ன பண்ண முடியுது, ஸ்கேலபிளா மாற்ற முடியுது. அது செல் லெவல் அப்படிம்பாங்க. செல் லெவல் இல்லைன்னா வந்து ஸ்கேலபிள் அப்படிங்கிற மாதிரி அதை நம்ம மாத்திக்கலாம். இது வந்து இப்ப லேட்டஸ்டா இது மாதிரி மாடல் யூஸ் பண்றாங்க. 2 கேஜி திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது, கால் கட்டியா போட்டா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது அர்கனாமிக் டிசைன்ஸ் அப்படிம்பாங்க. டெக்னிக்கலா ப்ராடக்ட் டிசைன்ல அதாவது யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும் இன்னோவேஷன்ஸ் அப்படின்றது அர்கனாமிக் டிசைன். இப்போ சேர்ல உட்காருறீங்கன்னா உடனே முதுகு வலி வருது, கால் வலி வருதுன்னா அந்த சேருக்கு பர்பஸே கிடையாது. ஒரு சோஃபா இருக்குன்னா கம்ஃபர்டபுளா உட்கார மாதிரி இருக்கும், எல்லா விதமான பாடி டைப்புக்கு யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும்.
இது எக்கனாமிக்கலி டிசைன்டு திங்ஸ் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை திங்க் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னொன்று மடக்கிக்கலாம் ஃபோல்டு பண்ணிக்கலாம், பேக்ல போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, திடீர்னு நைட் வாக்கிங் போகும்போது அந்த யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஸ்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூத் பிரஷ் இன்னோவேஷன்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. டூத் பிரஷ்ல ஏகப்பட்ட டிசைன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் டெய்லி. லேட்டஸ்டா வந்து எலக்ட்ரானிக் டூத் பிரஷஸ் வந்துருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்ம வச்சோம்னா நமக்கு அதுவே வந்து வைப்ரேஷன் கிரியேட் பண்ணி டூத் நர்வ்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்றோம்லாம் இருக்குது. அந்த மாதிரி மாடல்லாம். ஸோ வெஹிக்கல் டிசைன் இது வந்து மெக்கானிக்கல் பெஸ்ட் தான். இந்த மாதிரி இந்த லாரியை தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ரீமாடிஃபை பண்ணி இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமான கெப்பாசிட்டியில வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. பட் டிசைன்டு வருது. இதுல அவுட்டர் ஃப்ரண்ட் டிசைன் மட்டும் தான் சொல்றேன். உள்ளார டிசைன் நிறைய இருக்கு. அதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் அப்படின்னா உள்ளார டெக்னிக்கலா நான் போகல. அவுட்டர் டிசைன்ஸ் மட்டும் நீங்க பார்க்கலாம். எப்படி ஒரு நார்மலா அந்த லாரி வந்து எப்படிலாம் எவால்வ் ஆகுது அப்படிங்கிற எவ்வளவு சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா தெரியும். சேம் டிசைன் அவுட்டர் மட்டும் மாத்திருக்காங்க. ஸோ இன்ஸ்பைரிங் இன்னோவேஷன்ஸ் இது வந்து கொஞ்சம் பழைய சில வீடியோஸ்லாம் சில பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், சில பேர் தெரியாம இருக்கலாம். இது சில வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கு. இதை பாத்தீங்கன்னா எப்படிலாம் சொல்ற ஸ்கிப் பண்ணிடலாம்னு தோணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏர் பொல்யூஷன் என்விரான்மெண்ட் டெல்லியில பண்ண ஒரு ப்ராஜெக்ட். டெல்லியில பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன் ரேட் ரொம்ப அதிகமா இருக்காங்க. வந்து சைக்கிள் யூஸ் பண்ணதான கவர்மெண்ட் ப்ரமோட் பண்றாங்க. மாஸ்க் வந்து போடாம வந்து வெளியில போகாதீங்கன்னு சொல்றாங்க. மாஸ்க் போடுறதுனால என்ன டிஃபிகல்ட்டி? நீங்களும் டாக்டர்ஸ் போட்டு தான் ஆகும். ஜென்ரலா மாஸ்க் போட்டுட்டு வெளியில போகக்கூடிய ஒரு நார்மல் ஃபேமிலி மென், யங்ஸ்டர்ஸ், டீனேஜர்ஸ் என்ன ப்ராப்ளம்? ஃபுல்லா ஸ்வெட் ஆகும், அப்புறம் டேன் ஆகும். மாஸ்க் போட்டு ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் தெரியுதுன்னா வேல்யூ. நானே மாஸ்க் போட்டு பேசணும் கடைசியில் எனக்கு யாருமே தெரியும். அப்போ நான் வந்து எப்படி இந்த மாஸ்க் அவாய்ட் பண்றது, ஆனா அதே நேரத்துல வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட இதுல என்ன விஷயம் பண்ணலாம் இருக்கு? டிரான்ஸ்பரண்ட் மாஸ்க் எல்லாம் நம்ம அசிங்கமா இருக்குமா? எப்படி போட்டாலுமே அது பிளாஸ்டிக் மாஸ்க்லயே மவுத் வீடியோ பிளே பண்றது. வீடியோ பாருங்க. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க அம்மாவுக்கு ஆஸ்மா ப்ராப்ளம்னால பண்ண ஒரு இனோவேஷன் தான். Which takes to your nasopharynx, doesn't go inside your nose and doesn't cover your face either. And at the same time, all the pollutants and the smallest of the bacteria enter into your body. You can speak while putting it on. You can even eat while it's in the nose. They have used a unique technology as nanotechnology, which are 100 times smaller than a thread of normal fabric, and we are also the core density of a normal fabric by millions of times on a unit area. This is the technology that we have built to make filter media of nasal filters, which is giving us really high efficiencies to restrict PM 2.5 protective panels and destroy of the bacteria. IDA actually originated to solve personal problem, to solve my mother's problem rather. She went as doctor came into mind to get some product to save to relieve some in the initial days. And then I came to know that this is the home of million Indians and across all of the globe. We are a team of highly spoiled technocrats, IT Delhi graduates and IT Delhi professors from textile departments, and together we have built the design and the technology of these filters. We are getting responses from queries from schools, school staffs as well, employees, companies, industries, hospitals. இப்போ அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவங்க வந்து அவங்க அம்மாக்கான ஒரு ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இஸ் நாட் டெக்ஸ்டைல் இன்ஜினியர். ரைட் டெல்லியில ஒன்னாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா இருக்கும் போது அவங்க டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு இந்த மாதிரி நோஸ் லெவல்ல வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணோம்னா ஓரளவுக்கு ஒரு 80% வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் கூட ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்டி கிட்ட பேசிட்டு இஸ் டூயிங் தட் இன்னோவேஷன்ஸ். அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி சொல்யூஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து we can also do these solutions. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஐடியா வந்து ஆரோகன் இன்னோவேஷன் அவார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, 50 lakhs வின் பண்ணது ஒன்று. இந்த இன்னோவேஷன் பாருங்க, இது ஒரு டிவெலப்மெண்ட் சம்பந்தமா வரும்.
மஸ்கிட்டோ பைட் இருக்கு இல்லையா, டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா, 3 மெயின் டிசீஸ் இருக்கு இல்லையா. அதுல என்ன ப்ராப்ளம்னா ஒரு டிசீஸ்க்கு டயக்னைஸ் பண்ணும்போது இன்னொன்று இருக்குதான் தெரியாது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க நீஸோட குழந்தை வந்து இறந்துருச்சு. என்ன காரணம் கண்டுபிடிக்கும் போது நாங்க வந்து எக்ஸாம்பிள் டெங்குக்கு நான் டயக்னைஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா சிக்கன் குனியாச்சு எங்களுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு அப்ப பண்ண ஒரு ஐடியா தான் இந்த ஐடியா. For plenty, the common mosquito is still not buttonable. But for some, an encounter with the dreaded vector could lead to tragic consequences. There was an incident in our family where she was just due to complications of flu, and the day she died, we also came to know that she had a cold infection of malaria. Did some train of thought about how the current process of infection detection was slow and that it could not allow co-infections. It also helped understand the problems of mosquito-borne diseases. So at one point of time, I wanted to do something for the people in the rural areas. And I was thought that whatever I tell you today should be affordable and it should be accessible. An easy to use device that addresses this issue effectively. Yeah, that was festival which is called detection of all the 3 diseases, dengue, malaria, chikungunya, again first year of the symptom, and that will less than 10 minutes. In addition to this, there are other check for co-infections and enable healthcare providers to store the necessary types of treatment. ஸோ அந்த இன்னோவேஷனுடைய தாட் அதுதான். ஒரே டிவைஸ்லேயே ஒரு மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அவங்க மேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து இன்ஃபோசிஸ் சுதாமூர்த்தியோட இனிஷியேட்டிவ் இருக்குது, ஆரோகன் இன்னோவேஷன் அவார்டு நம்ம ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. 3 lakhs ப்ரைஸ் பண்ணி கொடுத்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு டைம் ஆகும், மேபி வந்திருக்கலாம், நமக்கு யூஸ் இல்லைங்கிற மாதிரி யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க இன்டர்நெட்ல ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் திங்க் பண்ணலாம், சார் இதெல்லாம் கொஞ்சம் பெரியவங்களா இருக்க மாதிரி இருக்குது ஐடியாஸ், ஸ்டூடெண்ட் லெவலில் பண்ண இன்னோவேஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். அதே ஆர்கன் இன்னோவேஷன் அவார்ட்ல ஒரு பாலிடெக்னிக் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு வீல் சேர் டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பேஷண்ட்டுக்கு. அந்த ஒரு வீடியோ இருக்கும். When a group of friends came together for a college project, little did they know that they were conducting about the college learning of social innovation. So basically, everybody was all of us like, yes, because that was other market, in India. To create a product that provided inputs, the team has looked at problems such as the size of the average user tool and the effort that it would take to move the picture. So we made up a system that basically looked at this automatic space and then we just all that then make a system for sitting to stand in person. We have a system that we can understand for people and more you get. The gentleman's picture is the device easy to understand. With hard work, the commercial வீடியோ பஃபர் அது ஒன்றும் இல்லை, சிட்டிங் பொசிஷன்ல வந்து பேஷண்ட் இருக்கும் போது அவங்க வந்து நிற்க முடியாதுங்கும் போது சின்ன ஒரு மெக்கானிக்கல் மூவ்மெண்ட் மூலியமா ஸ்டாண்டிங் பொசிஷன் மாற்றலாங்க தான் அந்த இன்னோவேஷன்ஸ். இது பண்ணது வந்து ஒரு டிப்ளமோ காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒரு 17 to 18 years. நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்கு. சாம்பிளுக்கு ஒரு 3 நாள் மட்டும் கான்டெஸ்ட் பெஸ்ட்டாக சொன்னதுக்கு காரணம்னா இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க வெவ்வேறு கான்டெஸ்ட்ல அப்படின்னு நான் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் பண்ணலாம். நான் சொன்னதை எல்லாரும் டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, நான் பண்ண முடியுமான்னா இந்த மாதிரி தான். நீங்க உங்க பேஷண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இது எப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கிடைச்சதுன்னா அதுக்கான டீமை நீங்க ஃபார்ம் பண்ணணும். அதான் கோஃபவுண்டிங் டீம் அப்படின்னு அதை ஃபார்ம் பண்ணீங்கன்னா நீங்களும் என்ன பண்ணலாம், பிசினஸ் இனிஷியேட்டிவ்ல எடுத்துட்டு போக முடியும்னு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகே, இது வந்து ஒரு எக்கோசிஸ்டம் பத்தி ஒரு அவுட்லைன் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நாங்க என்ன ஐஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை சேங்க சொல்லிட்டாரு.
ரைட்டா சொன்னா அது எங்களோட இன்குபேஷன் ப்ரொஃபைல் KOT ஆண்டர்பிரினர்ஷிப் செல் பார்த்தீங்கன்னா 2013 எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அப்புறம் IIC செல் வந்து 3.5 ஸ்டார் ரேட்டிங் கண்டினியூஸா நம்ம வாங்கிட்டு இருக்கோம். இந்த செக்ஷன் 8 கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண ப்ராசஸ் இருக்கு. டோட்டலா 10,000 ஸ்கொயர் ஃபீட் இந்த ஏரியா அந்த சைட்ல பின்னாடி எல்லாம் நம்ம அந்த ஏரியா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம இன்குபேஷன் யூனிட்டோட டீம் பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டர் சேர்மன் PSS ஸ்ரீனிவாசன் சார் அவர் தான். விசாகவரச வைஸ் பிரின்சிபல் அவர் தான் வந்து டைரக்டர் ஐஸ்டார்ட் ஆக்ட் பண்ணுவார். பிளஸ் நாங்கள் இன்குபேஷன் பண்ணுறோம். இதெல்லாம் எங்களோட ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் எங்களுடைய ரெகுலர் டைப்ஸ் நம்ம பண்ற கம்பெனிஸோட டைப்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில எக்ஸ்டர்னல் மெட்டாஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். நாங்கள் பொதுவாக டெக்னிக்கலா தான் மேக்ஸிமம் கனெக்ட் பண்ணிருக்கோம். ட்ரோன் டெக்ல, எத்திக்கல் ஹேக்கிங்ல, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபண்டிங் சப்போர்ட்டுக்கான மெட்டாஸ் சில பேர் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். எங்களால பண்ண முடியாத நெக்ஸ்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி அவங்க கனெக்ட் பண்ணி பண்ற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க காலேஜ் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கூட யூ கேன் ஆட் அஸ் எக்ஸ்டர்னல் மென்டார். நாங்க வந்து பசங்களுக்கு தேவையான சில ரிஃபைன்மெண்ட், ஐடியா ரிஃபைன்மெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணி தரதுனால நாங்கள் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சில பேர் கமர்ஷியல்ஸ் வாங்குவாங்க, சில பேர் வந்து வேற மாதிரியான மார்ஜின்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் மார்ஜின்ஸ் கேட்பாங்க, சில பேர் வந்து சோஷியலாகவும் பண்ணுவாங்க. அவங்க இண்டிவிஜுவல் டிபெண்டன்சிஸ். இன்குபேட்டர் வெர்டிகல்ஸ் ஜெனரலா இன்குபேட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்ட் அப்ல வந்து கேட்டகரியில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கும் உங்களுக்கு. அது ஹார்ட்வேர்ல பிசிக்கல் ப்ராடக்ட் இருக்கும், சாஃப்ட்வேர்ல வந்து சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இருக்கும், சாஸ் ப்ராடக்ட் இருக்கும் அப்படின்னா. இன்னொரு வெர்டிகல் பாத்தீங்கன்னா பிசினஸ் வெர்டிகல். இது பழைய காலத்து பிசினஸ் மாடல் கான்செப்ட் தான். இன்னைக்கு அதை வந்து ஃபேமிலி பிசினஸ், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் புதுசா பண்றவங்க ஃபேமிலி பிசினஸ், ஆல்ரெடி ஃபேமிலி பிசினஸ் இருக்கும், அதை வந்து எப்படி எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ரீட்டைல் பிசினஸ், எக்ஸ்போர்ட் பிசினஸ், வேல்யூ பிசினஸ்ங்கிறது மெயின் 3 கேட்டகரி இருக்குது. ஃபேமிலி பிசினஸ் வந்து நீங்க டேக் ஓவர் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. உங்க அப்பா கிட்ட வந்து ஒரு 25 வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துருப்பாரு. டக்கு நீ ஓனர் வந்து போயிட்டு அவரை பிடிச்சி ஏதாவது பேசிக்கிட்டா வேலை செய்வாருன்னு சொல்ல முடியாது. அவங்க வேற மாதிரி ரொம்ப ட்ரைன் பண்ணி வச்சிருப்பாரு. அதை எப்படி டேக் ஓவர் பண்ணணுங்கிறதுமே ஒரு ஸ்கில். ஓகேவா? அதை வந்து நாங்கள் MBAவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்கோம். அது மூலயமா நாங்கள் நடத்தலாம் பிளான் பண்ணிருக்கோம். மெயினா எங்களோட இன்குபேஷன் வந்து 3 வெர்டிகல் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று வந்து நெக்ஸ்ட் ஜென் மேனுஃபேக்சரிங், இன்னொன்று சர்க்குலர் எக்கானமி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா AIML IoT. சர்க்குலர் எக்கானமி என்னன்னா ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயங்கள்ல ரீசைக்கிள் பண்ணி புதிய இனோவேஷன்ஸ் கொடுக்குறது சர்க்குலர் எக்கானமி. முக்கியமான ஒரு டாபிக்காக இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் ஜென் மேனுஃபேக்சரிங் எல்லா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்க்கான அது ட்ரோன் டெக், மிஷினரி மேனுஃபேக்சரிங், பைக், ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும் இன்னோவேட்டிவ் பார்ட்ஸை வந்து இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ற மாதிரி நாங்கள் டெக்னாலஜி இன்குபேட்டர் அதை மாற்றணும் ஒரு பிளான்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். AIML IoT எமர்ஜிங் ஏரியா. அது AIML வந்து நீங்க மெடிசன்ல யூஸ் பண்றாங்க, எல்லா ஃபீல்ட்ல யூஸ் பண்றாங்க. அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது ஹெல்ப் பண்றதுக்கு இப்போதைக்கு ACT ஐடியா கூட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் போறதுக்கு அளவுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இங்கே கொண்டு வரணும்னு ஒரு பிளான் நாங்கள். இதெல்லாம் சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் உங்களோட ஐஸ்டார் மூலமாகவும் KOT இனிஷியேட்டிவ்ஸ் மூலமாகவும் நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் கான்டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அது ஒரு சில இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லோக்கல் வின் பண்ணது, ஸ்மார்ட் மைண்ட் ஹேக்கத்தான்ல வந்து சொஃப்ரான் ஃபர்ஸ்ட் பேஸ் நாங்கள் அவங்க வின் பண்ணது. அப்புறம் துரோணாச்சாரியாஸ் ட்ரோன் ரேஷன்ஸ் வந்து T20,000 கிராண்ட் வின் பண்ணது. அப்புறம் அந்த பில்டிங்ஸ் அண்ட் அதர் டீம்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் வின் பண்ணது. அப்புறம் நாங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி NIRF வந்து ஆரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பேண்ட் இன்ஸ்டியூஷன்ல வந்து நாங்கள் அவார்டு வாங்கியிருந்தோம் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ். But இதெல்லாம் few other glimpses of photos about various innovations, ideas which went outside. இதுவும் அதே மாதிரி தான் few glimpses. எங்களோட ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனால IBM Hack Challenges ஸ்பெஷல் அவார்ட் காலேஜ் கொடுத்தது, லட்சுவஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு வாங்குது, ரெகுலராக ரேசிங் ஈவெண்ட்ஸ் போவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதோடைய ஃபோட்டோகிராஃப்ஸ் இருக்கு. இதெல்லாம் இப்போதைக்கு இன்குபேட்டர்ல வந்து ஸ்பேஸ் வந்ததோட ஒரு ஸ்டார்ட் அப்ஸ். இதெல்லாம் ஒன்று வந்து ட்ரோன் டெக்னாலஜி பண்ணிட்டு இருக்காங்க. மை சிட்டிசன் ஸ்கீம் வந்து ஸ்கீம் பேஸ்னா சொன்னாலே ஆகுது. அது ஸ்டார்ட் அப் ப்ரோ அப்படிங்கிறத இப்போ விசெக்யூர்னு அவங்க பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க, சைபர் செக்யூரிட்டியில பண்ணிட்டு இருக்காங்க. பில்டிசி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு விஷயங்களுக்கான ஒரு மாடல் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ராக் அண்ட் வீல்ஸ் வந்து வெஹிக்கிள் புக்கிங் அண்ட் சர்வீஸ் ட்ராக்கர் அப்படி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீம் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எதாவது ஷேர் பண்ணா பண்ணுங்க. ஐடியா கொடுத்து இவங்க வந்து ஒரு செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் ஸ்டூடெண்ட்ஸ் டீம். இவங்க ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லயே ஒரு ஐடியா பண்ணி ஒரு டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 minute ஷேர் பண்ணுவாங்க. சொல்லுங்க. ப்ராஜெக்ட் நேம் வந்து ட்ராக் அண்ட் வீல்ஸ். இதில் என்ன பண்ணுறோம், ஆன்லைன்ல டெலிவரி மேனேஜ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் புக்கிங்ல இருந்து ஷோரூம்ல வெஹிக்கிள் வந்து அரைவல் ஆகிற வரைக்கும் வேரியஸ் ப்ராசஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் எல்லாமே கஸ்டமர் வந்து ஒரு டைம்ல நோட்டிஃபை பண்ற மாதிரி ஆப் பண்ணிட்டு இருக்கோம், வெப்சைட் பண்ணிட்டு இருக்கோம். வெப்சைட் ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கு, ஆப் ஒரு பண்ணிட்டு. இது ஒரு SaaS மாடல். ஃபர்ஸ்ட் இதை ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல ஒரு ரெவன்யூ பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஐடியாவோட தான் இருந்தாங்க. ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ண காலேஜ் லெவல் ஹேக்கத்தான்ல அந்த ஐடியா கொஞ்சம் ரீஃப்ரேம் பண்ணி மாடிஃபை பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டீமுக்கு என்ன அட்வான்டேஜ், இவங்க டீம்ல எல்லாமே வந்து விமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான் இருக்காங்க. 5 பேர் ஆக்சுவலா இருக்காங்க, எல்லாமே விமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான். இவங்க இந்த மாதிரி மாடல்ல ஒர்க் பண்ணும்போது என்ன இவங்களுக்கான ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷனா சொல்லியிருக்காங்கன்னா அந்த விமன்
ஆண்டர்பிரனர்ஸ்க்கான ஃபண்டிங் எல்லாமே உங்கள்கிட்ட ஆக்சஸ் பண்ண முடியும் இன்னும் 1 or 2 இயர்ஸ்ல. இது மாதிரி நீங்க பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா பேரலா உங்களுடைய கரியர் பேஸ்டா நீங்க பண்ணிட்டு இருக்க விஷயத்துக்கு பேரலா என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கான ஒரு பேஸ் ஒர்க்கும் யூ கேன் ஆல்சோ டூ. ஓகே, ஸோ இது வந்து எங்களோட இன்குபேஷன் ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸோட என்டையர் 3D மாடல் டிசைன் இது. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு வந்து நியூவா வந்து MBA ப்ரோக்ராம் 2 years MBA ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 5 ஸ்டார் கீழே இன்னோவேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் இன் வெஞ்சர் டெவலப்மெண்ட் ACT அப்ரூவ் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே நம்ம இது பண்ண போகிறோம். இது அட்டானமஸ் கரிக்குலம் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். புது கோர்ஸ் இந்த வருஷத்துல நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நிறைய டிகிரியாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான். யார் வேணாலும் படிக்கலாம், டாக்டர்ஸும் படிக்கலாம், இன்ஜினியர்ஸும் படிக்கலாம், ஆர்ட்ஸ் படிச்சவங்களும் படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். ஃபுல் டைம் டிகிரி ப்ரோக்ராம் தான். இந்த டிகிரி ப்ரோக்ராம் வழியா ஃபண்டிங் அண்ட் ஃபெசிலிட்டி கொடுக்கலாம் ஒரு பிளான்ல வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூ ஆர் ஃபெசிலிட்டிஸ் இந்த சென்டர் இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படின்னா கேப்மா ஹெல்ப் பண்ணுவோங்கிறத நாங்கள் சென்டர் வந்து நேம் வச்சுருக்காங்க. தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சொல்லுப்பா. இப்போ எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இப்போ நான் இங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் மற்ற அவேர்னஸ் இல்லாமல் நான் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். ஆனால் நான் அந்த ஐடியா செகண்ட் இயர் போய் பண்றதுக்குள்ள இன்னொருத்தர் அந்த ஐடியா முடிச்சிட்டாரு. ஓகே. அப்போ அந்த மாதிரி டிஃபிகல்டிஸ்லாம் எப்படிங்க சார்? எல்லார் வீட்லயும் தோசை ஊத்துறோம். உங்க வீட்டுல ஊத்துற டேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட் வந்து ஸ்பெஷலா உங்க தோசை தான் ஹிட் ஆகும். எங்க மெடிக்கல் சைட்லயே வந்து ஒருத்தர் ஒரே மாதிரியா வேர்ல்டா இருக்கட்டும், எந்த இனோவேஷன் உங்களுக்கு மட்டுமே சொந்தம்லாம் கிடையாது. வால்ட் டிஸ்னி கண்டுபிடிச்ச மிக்கி மவுஸ் இருக்கு இல்ல, வால்ட் டிஸ்னி தான் கண்டுபிடிச்சாரு. அந்த மிக்கி மவுஸே 60 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த மிக்கி மவுஸ் டிசைன் யார் வேணாலும் யூஸ் பண்ணி கார்ட்டூன் பண்ணலாம். அதனால வால்ட் டிஸ்னி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு 5 years வந்து டிஸ்னி அந்த மிக்கி மவுஸோட டிசைனை மாத்திட்டே இருப்பாங்க. எந்த இனோவேஷனுமே யாருக்கும் வெயிட் பண்ணவே பண்ணாது. நீங்க வந்து ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்க பண்ணதான் முயற்சி பண்ண முடியும். அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்களா யோசிக்க கூடாது, நீங்க பண்ண வேண்டியதான். நீங்க பண்ண ப்ராடக்ட்டுக்கான கஸ்டமர் பேஸ் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விநாயகா மிஷன் காலேஜ் இருக்குது அப்படின்னா விநாயகா மிஷன் காலேஜ் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ் வேர்ல்டு ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சா பண்ண முடியுமா? உங்களுக்கு வந்து சேலம்ல வந்து டார்கெட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சர்வீஸ் பண்றது நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட சர்வீஸை பார்த்துட்டு அதர் ஸ்டேட்ல இருந்து மக்கள் வருவாங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வருவாங்க. உங்க இனோவேஷனோடைய ரீச் என்னன்னு தான் நீங்க பார்க்கணும். பேட்டன்ட் காப்பி ரைட் என்ன பண்ணணும்னா அப்படியே டிட்டோ காப்பி அடிச்சீங்கன்னா தான் ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அதுவும் குறிப்பிட்ட வருஷத்துக்கு தான் கொடுக்கும். பேட்டன்டா இருந்தா 10 வருஷம், டிசைனா இருந்தா 5 வருஷம், காப்பி ரைட்டா 60 வருஷம். சாங்ஸ் வீடியோஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும் 60 வருஷம் கொடுக்குறாங்க. மற்றபடி மீதி எல்லாமே என்னன்னா பேசிட்டு சொல்றீங்க பாத்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்க என்னன்னா அதெல்லாம் நீங்க போக்கஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்க உங்களோட இன்னோவேஷனை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். அது நிறைய பேர் இப்படிதான் சொல்லுவாங்க, அங்க பண்ணா இங்க பண்ணாங்கன்னு தோண்டவே கூடாது. நம்ம வந்து நம்மளோட போக்கஸ்டா போயிட்டே இருக்கிறோம். அப்பதான் என்னன்னா அது ஃபெயிலியர் ஆனா கூட அடுத்தது பண்ணும்போது ஈஸியா இருக்கும். எனக்கே லேர்னிங்ஸ் தான். நான் வந்து ஒரு விஷயங்கள் பண்ணி முடிச்சதுனால எனக்கு புதுசா ஒன்று ஆரம்பிக்கும் ரொம்ப ஈஸியா இருக்குல்ல. இப்ப போய் நீங்க வந்து ABCD படிக்கணும் உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா இருக்கும். இந்த சின்ன வயசு ABCD படிக்கும் கஷ்டமா இருந்துச்சு. அதே கான்செப்ட் தான். நீங்க அதை பத்தி யோசிக்கவே கூடாது. ஃபோக்கஸ் கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஆடியன்ஸ் பேஸ் கிரியேட் ஆகுறாங்க இல்லையா, அதுதான் இந்த இவன் படத்துல ஒரு டைலாக் வரும், விஷாபத்து டைலாக் வரும் தெரியுமா, உங்க ஊர்ல நீங்க எப்படியோ எங்க ஊர்ல நாங்க அப்படின்னு டைலாக் வரும் தெரியுமா. அந்த மாதிரிதான் நீ பண்ற கஸ்டமருக்கு லாயலா பண்றீங்களா அப்படிங்கிறது தான் மேட்டர். நீங்க அதை வந்து ஸ்கேலபிளா பண்ணணும், வேர்ல்டு லெவலில் கொண்டு போகணும் பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ணணும். பேசலாம் வராமலாம் இருக்காது, அதை ஃபேஸ் பண்ண வேண்டியது அவ்வளவுதான். வந்து இந்தியா கேட் இருக்கு, சென்னை கேட் 2 ரைஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது. இந்தியா கேட் ஃபேமஸான கம்பெனி. நம்ம ஊர்ல ஒருத்தர் சென்னை கேட் ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு. சிம்பிளா இருக்கும்போது யாருமே அதை கேள்வி கேட்கவே இல்லை. 400 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் பண்ணிட்டாரு. நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மக்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், இந்தியா கேட்டோட சப் பிரான்ச் தான் சென்னை கேட்டா அப்படின்னு கேஸ் போடுறாங்க. டெல்லி ஹைகோர்ட்ல கேஸ் நடக்குது. அவங்க வந்து பெனால்ட்டியா வந்து பெர் இயருக்கு நீங்க 500 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ கேட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க, பெர் இயர் 500 crores கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடைசியில கேஸ் தீர்ப்பாகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கேட்டுங்கிற பேரை டிராப் பண்ணிட்டு சென்னை ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேரை மாத்திக்கிட்டாங்க. ட்ரேட்மார்க் இஷ்யூ, அது இன்னோவேஷன் இஷ்யூ, ட்ரேட்மார்க் இஷ்யூ. இந்த மாதிரி மாத்திட்டு போக வேண்டியதுதான், அவ்வளவுதான். இனிஷியலா எல்லாமே அப்படிதான்ப்பா. டெவலப் ஆகிற வரைக்கும் அந்த பிரச்சனை வரதான் செய்யும். அது டெவலப் ஆனதுக்கு அப்புறம் மாத்திக்கலாம். திமுக இருக்கும்போது அதிமுக உருவாக்கலையா, அந்த சின்ன ஒரு மாத்திட்டு போக வேண்டியதுதான். மற்றபடி புரோட்டோகால் இருக்கா உங்ககிட்ட? நான் கேட்பேன். புரோட்டோகால் வந்து என்னன்னா ரிஜிஸ்டர் பண்ற மாதிரி, இல்ல நான் இது பண்ண போறேன், என்னோட ஐடியா எது, நான் ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னு நம்ம பண்றோம். ஜோதி முருகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மூலியமா சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கான பேமெண்ட் ப்ராசஸ் நீங்க பாத்துக்க வேண்டியதுதான். எங்க கிட்ட ஒரு அட்டர்னி இருக்காரு, அதுக்கு ஸ்பெஷலைஸ்டா. எவ்ரி மந்த் ஒன்ஸ் இங்க விசிட் பண்றாரு. எங்க காலேஜுக்கான பேட்டர்ன்ஸ்லாம் அவர் ஃபைல் பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு தேவையானாலும் we can do it.
பட் என்னன்னா கிராண்டா கண்டிப்பா வாங்கி தரணும் அப்படின்னா அவர் சொல்றது மாடிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கும். அதுதான் அதுக்கு NDA சைன் பண்ணுவாரு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணுவாரு. ஏன்னா அவங்க அது பிசினஸா பண்றவங்க, அவங்க ஐடியா காப்பி அடிக்க மாட்டாங்க. அதுதான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யாரும் காப்பி அடிச்சுவாங்க பயப்படலாம் தேவையே கிடையாது. நீங்க பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரைட் டைம்ல நீங்க IP ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா போதும். பயம் கொடுத்துவாங்க நிறைய. நீங்க இன்னோவேஷன் பண்ணணும்னா நிறைய பேர் பயம் கொடுத்துவாங்க, கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க. சரி, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கஷ்டப்பட்டான்னா அவனை பத்தி பேசுவாங்க, சந்தோஷப்பட்டனாலும் அவனை பத்தி கேவலமா தான் பேசுவாங்க. அவங்க கொள்ளடிச்சுட்டு வந்திருப்பான். சரி, நீங்க டாக்டர் முடிச்சிருந்தீங்க, நீங்க வந்து நாளைக்கு வந்து நல்லா சேலரியில வேலைக்கு போயிடுறீங்க, இல்ல ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, திடீர்னு வீடு கட்டுறீங்க, பெரிய கார் வாங்குறீங்கன்னா பக்கத்து வீட்டுக்கார சந்தோஷமா கூட போறான், கேவலமா தான் பேச போறான். அதே தான் உங்களுக்கு எல்லாமே. ஓகே, நீங்க நல்லா பண்றீங்கன்னா கிரிட்டிசிசம் முதல்ல பண்ணுவாங்க. கிரிட்டிசிசம் பயந்துட்டீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க அதெல்லாம் எதுவுமே யோசிக்க தேவை. நெகட்டிவ் விஷயங்கள் தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பாசிட்டிவ் இருக்குது எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் இன்னோவேஷன் பண்ணா நீங்களும் ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஓகே, இங்க எல்லாமே என்ன நம்ம தான். இப்போ நீங்க 60 வயசுல உங்க அப்பா அம்மா உங்களை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க 60 வயசு அது மாதிரி தான் ஆக போறீங்க. இன்னைக்கு சிஎம்மா வந்து ஸ்டாலின் இருக்கிறாருன்னா நமக்கு 60 வயசா இருக்கும் போது நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கிற யார் ஒருத்தர் சிஎம்மா இருக்க போறாங்க. ஓகே, நம்ம தான் என்ன பண்ண போறோம், அடுத்த லெவலுக்கு போக போறோம். நம்மளால முடியாதுன்னா ஒண்ணும் பண்ண முடியும். நம்மளா கூட ஆகலாம். சிஎம் ஆகணும் பிஎம் ஆகணும் எக்ஸாம்பிள் சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனாலிட்டி சொல்றேன். ஓகே, அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க, வந்துகிட்டே தான். அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன இன்னும் பெட்டரா கூட கிடைக்கும். ரஜினி வந்து இவ்வளவு சேலரி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, விஜய் வந்து 45 வயசுலயே வாங்கிட்டாரு அந்த சேலரியை. ஏன்னா பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணது ரஜினி தான் கிரியேட் பண்ணிட்டு போனாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, இன்னும் பெட்டரா இருக்கு, இன்னும் வேகமா இருக்கு. போன ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்க பொறாமப்பட்டாலும் நோ யூஸ். நீங்க அதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. முன்னாடி காலத்துல பொறாமப்பட மாட்டாங்க, இன்னைக்கு பொறாமப்படுறாங்கிறது தான் ப்ராப்ளம். ஓகே, அதான் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. எனி அதர் கொஸ்டின்ஸ்? சும்மா சொல்றது ஜாலியா பேசுங்க. அதான் எல்லா டாபிக்லயுமே நான் பேசுறேன். நான் அனாலஜி ஏன் சொல்றேன்னா அப்பதான் நீங்க ஃப்ரீயா கொஸ்டின் கேட்க முடியும், எது வேணாலும் கேட்கலாம். எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். பட் ஆக்சிடென்ட் நடக்குதுல்ல சார், நம்ம நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். டிராஃபிக்ல இருக்கு, டிராஃபிக்ல ஒரு சென்சார் செட் பண்ணிருக்கோம். இப்போ நம்ம ஒரு பைக் ஏதோ ஒரு வெஹிக்கிள் சென்சார் செட் பண்ணிருக்கோம். இப்போ போற ஆட்டோமேட்டிக்கான மேக்ஸிமம் டிராஃபிக் ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க. ரெட் லைட்னா அவங்க பாட்டு போவாங்க. அப்போ ரெண்டுக்கும் சென்சார் செட் பண்ணிட்டு கரெக்டாக போகும்போது ரெட் சிக்னல் காட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கேயே ஆஃப் ஆயிடும் வெஹிக்கிள்ஸ். இல்ல அந்த மாதிரி சென்சார் செட் பண்ணிட்டோம்னா சில டைம் இன்னோவேஷன்ஸ் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இன்னோவேஷன்ஸ் வந்து பொதுவா பண்ண முடியாது எல்லா டைமுமே. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணணும்னா என் வண்டியில நானே வச்சு போனாலும் வச்சுக்க மாட்டேன். சில இன்னோவேஷன்ஸ் வந்து திங்க் பண்ணும் போது நல்லா இருக்கும், பட் ப்ராக்டிக்கலா யோசிக்கும் போது பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்குங்கிறாங்க. இனிமேல் வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அந்த யார் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறாங்க. யாருன்னா இப்ப நான் என் வண்டியில நானே வச்சு போனா அப்படின்னா டவுட் தாங்க இருக்கா. ஸ்கூல் காலேஜ் வெஹிக்கல்ல வந்து 80 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க, வச்சுக்கிறாங்க. நான் வீட்டுக்கு வாங்குற வண்டிக்கு நான் எப்படின்னா வைக்க மாட்டோம். நமக்கு அவசியம் இல்லை சார். நம்ம டேரக்டா ப்ராடக்ட் ரெடி பண்ற காரே ஒன்று வருதுன்னா அங்கேயே ஸ்டார்டிங்கே அதான் சொல்றேன். அது அவங்க வச்சு விற்கிறது கஷ்டங்கிறேன் நான். அப்படி எதுக்கு அவங்க 140 cc வண்டி 240 cc வண்டி எல்லாம் பண்றது பிளஸ் இன்டகிரேஷன்ஸ் டிஃபிகல்ட்டான இன்னோவேஷன்ங்கிறேன். எந்த இன்னோவேஷனும் பாசிபிள் இல்லைன்னு சொல்லல. 200 வருஷத்துக்கு இந்த ஐடியா வரலாம். இப்போ பண்ணும் போது இந்த ஐடியா எடுத்து ஒர்க் பண்ணா டிஃபிகல்ட்டா இருக்கும். எங்க லேர்னிங்ல இருந்து சொல்றோம், அவ்வளவுதான். இது மாதிரி கொரோனா டைம்ல ஊசி போடணும்னு சொன்னா போட்டுக்கிட்டோம். இப்போ திடீர்னு கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு ப்ராப்ளம் எனக்கு கிளப்பி கொடுத்துட்டு இருக்கிறான். இது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டைம்ல தேவையான எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஊசி போட்டு ஒரு 2 வருஷமாவது உயிரோட வாங்குற மாட்டோம்னா ஊசி போட்டாங்க. இன்னைக்கு நல்லா இருக்கும்போது கேள்வி கேட்கறாங்க. உலகம் அப்படிதான். நீங்க இன்னோவேஷன் யோசிக்கும் போது என்னன்னா பிரம்மாண்டமா யோசிக்கிறது பத்தி பிரச்சனை இல்லை, ப்ராக்டிக்கலா இருக்கும். ப்ராக்டிக்கலா இது பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இன்னோவேஷன். டிராபிக்கை வந்து டைம் வேஸ்ட் ஆகுது இல்லையா, அதை வந்து டைம் நம்ம ஏன் பண்ணீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் வண்டியை நிக்காது சில டைம். அன்னைக்கு நின்றுட்டு இருப்போம், அது தேவையில்லை இல்லையா. அதை ஸ்கிப் பண்றதுக்கு கேம் தியரி கான்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணலாம். சரியா? எனி அதர் கொஸ்டின்ஸ்? சார், இப்போ நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ரெகக்னைஸ் பண்ணி அப்ரூவ் பண்ணணும்னு சொல்றாங்க சார். அதுவே மார்க்கெட் வரதுல அப்படியே மார்க்கெட் வந்தாலும் பீப்புள் அவேர்னஸ் அந்த ப்ராடக்ட்டை பத்தி கம்மியா இருக்கு. அதுக்கு கவர்மெண்டே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ப்ராக்டிகலி அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஆன்சர் பண்றேன். வெல்கம் அவர் வைஸ் பிரின்சிபல் சார் அண்ட் டைரக்டர் ஐ ஸ்டார்ட் ஃபார் தி ப்ரோக்ராம். சரி சார். சார் क्वेश्चन மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான். இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் நான் வேற மாதிரி கொடுத்துருக்கேன், அந்த அனாலஜில இருந்தே சொல்றேன். இது வந்து எப்படின்னா வந்து
கவர்மெண்டே வந்து எல்லா ப்ராடக்ட்டும் பண்ண ஆரம்பிச்சுட்டா நம்ம எல்லாம் எப்படி ஃபீல் பண்றோம்? ஒரு சில ஃபீல்டு ஓகே, பட் கவர்மெண்டே மேனுஃபேக்சரிங் பண்ண, கார் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, எல்லாமே கவர்மெண்டே ப்ரொவைட் பண்ணிட்டா பிரைவேட்டான விஷயங்கள் எப்படி பண்றது? எப்படி ஜாப்ஸ் கிரியேட் பண்றது? சில அந்த மாதிரி கண்ட்ரி எல்லாம் ஃபுல்லா கவர்மெண்டே பண்ணா அந்த கண்ட்ரி என்ன ஆகுதுன்னா அழிஞ்சுதான் போகுதுங்கிறது தான் கான்செப்ட். எல்லாரும் கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நல்லா ஆக்டிவா வேலை செய்வாங்க. ஒரு கண்ட்ரி இருக்குது, நியூசிலாண்டுக்கு மேல ஒரு கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில பாத்தீங்கன்னா என்னன்னா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டிராவல் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு போகும்போது அது போடுற அந்த வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது ரொம்ப வருஷமா வந்து அப்படியே செடிமெண்ட் ஆகி அது வந்து ஒரு மிகப்பெரிய கெமிக்கல் காம்பனண்டா மாறிடுச்சாங்க. அந்த ஊர்ல எப்படின்னா வேலைக்கு யாருமே போக தேவையே இல்லை, அதை கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாலே கவர்மெண்ட்டுக்கு பெரிய ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அதான் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வேலைனாவே என்னன்னே தெரியாது, வேலைக்கே போக மாட்டாங்க. கார்ட்டூன் கூட பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்ட்ல வரும், அதை விட்டுருங்க. அந்த வேலை வந்து யாரும் போகாதனால திடீர்னு கவர்மெண்ட் வந்து அந்த கட் பண்ணி வித்தாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, அது ஒரு காலத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மக்களை வேலை செய்ய சொன்னா யாரும் வேலை செய்யவே மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்டோட எக்கனாமி வந்து கிராஷ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் அந்த ஊரை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லா ப்ராசஸையுமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடும். கவர்மெண்ட் வில் கிவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 50 லட்ச ரூபா பிரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கோ கிராண்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க உங்களை கிரியேட் பண்ணி விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் லெவல்ல வந்து எம்ப்ளாயபிலிட்டி கிரியேட் பண்ணுவீங்க. அது மூலியமா என்ன ஆகும், ரெவன்யூ ஜென்ரேஷன் நடக்கும், அது மூலியமா ஒரு சோஷியல் டெவலப்மெண்ட் கிரியேட் ஆகும். சரியா? இனி ஃபைனல் கொஸ்டின் இருக்கா? மோஸ்டா வந்துட்டு இனோவேஷன்ஸ் வந்துட்டு மோஸ்டா இந்த காம்பினேஷன்ஸ்லாம் சிம்பிளா தனித்தனியா இருக்கிறது வந்துட்டு ஒன்னாக்கி தராங்க. அந்த மாதிரி நான் ஒரு நாலு தனித்தனியா இருக்கிற இனோவேஷன் வந்துட்டு ஒரே இனோவேஷன் ஆக்கி நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்னா அதுக்கு என்னென்ன நான் பேஸ் பண்ணுவேன், ப்ளஸ் வந்துட்டு என்னென்ன இது தாண்டுற மாதிரி. இல்ல அந்த மாதிரி இனோவேஷனே பண்ண முடியும். வந்து இன்வென்ஷன் வந்து பண்ணும்போது வந்துதான் பியூரா பண்ண முடியும், இனோவேஷன் வந்து அப்படிதான் பண்ண முடியும். இதுல என்ன டவுட்னா சார், மெயினா அவங்க தனித்தனியா ஆல்ரெடி இனோவேஷன் பண்ணி காப்பிரைட்டோ பேட்டன்ட்டோ போட்டு வச்சிருப்பாங்க. இதே நான் கம்பைன் பண்ணி நான் பண்ணேன்னா எனக்கு நான் வந்து அந்த ஆல்ரெடி காப்பிரைட்டடோ பேட்டன்ட் ப்ராடக்ட்டோ நான் வந்து காம்பினேஷன் பண்ணி ஒரே சிங்கிள் இனோவேஷன் பண்ணேன்னா அதுக்கு நான் என்னென்ன பேஸ் பண்ண வேண்டியது? அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருந்தார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அவர் பாத்தீங்கன்னா ஒரு இனோவேஷன் பண்ணியிருந்தாரு. அது என்ன அப்படின்னா, அவங்க வீட்டுல வந்து கோல்டு மெர்ச்சன்ட், அந்த கோல்டு மெர்ச்சன்ட்ல ஒரு செயின் பண்றாங்க அப்படின்னா அந்த கோல்டு பண்ணி முடிக்கும் போது சின்ன சின்ன எக்ஸ்ட்ராவா அந்த லேயர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா, அது டச் பண்ணா ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா நீங்க கோல்டு யூஸ் பண்ணீங்கன்னா பியூரா இருக்கும், டச் பண்ணீங்கன்னா கையில இருந்து குத்தாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்மால் ஸ்டீல் நீடில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு எக்யூப்மெண்ட்ல போட்டு அதை ரின்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது பட்டு உங்களுக்கு என்ன கோல்டு வந்து பியூரா இருக்கும். ஆனா என்னன்னா அந்த லாக் இருக்கு இல்லையா, செயின்ல நகையில லாக் இருக்குல்ல, அதை போய் மாட்டிக்கும். அதை மாட்டுறதுக்கு தான் அவங்க சின்னதா பூத கண்ணாடி மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உத்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு ஒவ்வொரு செயினா எடுத்து ஒவ்வொரு லேயரா பார்த்துட்டு பிரிச்சு எடுப்பாங்க. இப்போ இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற ப்ராசஸ், பூத கண்ணாடி இருக்குது, அந்த ரின்சிங் மெத்தடாலஜி எல்லாமே இருக்குது. அப்ப இவங்க டிவைஸ் கிரியேட் பண்றாங்க. என்ன பண்றாருன்னா, கோல்டு இல்லாத வேற மெட்டீரியல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு சென்சார் ஆட் பண்றாங்க. சென்சார் ஆல்ரெடி ப்ரீவியஸா பண்ண இனோவேஷன் தான். இதை ஒரு மிஷினா மாத்துறாரு. ஒரு மிஷினா மாத்தும்போது இந்த சைடு வந்து அந்த செயினை வைக்கும் போது உள்ளார அந்த சென்சிங் யூனிட்ல போகும்போது அந்த அந்த ஏதாவது லாக் ஆகாம இருந்ததுன்னா அது ஒரு சைடும், ஏதாவது அந்த மெட்டீரியல் இருந்துச்சுன்னா இன்னொரு சைடு மாத்திடுறாங்க. அப்ப இன்னொரு சைட்ல உள்ள அந்த இதை மட்டும் எடுத்து செக் பண்ணா போதும். அப்ப என்ன பண்றது, இந்த ப்ராசஸ் பேட்டன்டா மாத்துறாரு. மாத்திட்டு இந்த கோல்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, நீங்க வந்து நம்மளோட சேலத்தில் இருக்கக்கூடிய நிறைய கோல்டு சேல் பண்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்லர்ஸ் மட்டும்தான். கோல்டு மேனுஃபேக்சரிங் பண்ண ரொம்ப கம்மியான தான் பண்றாங்க. அவங்களை அப்ரோச் பண்ணி இந்த மிஷினரியை வந்து ஐபிஐ வாங்கிட்டு சேல் பண்றாரு. அதை ஒரு ஸ்டார்ட் அப்க்கு மாத்துறாரு ஐடியா. ஸோ அது இன்னோவேஷன் ஃபுல்லா அதுலயுமே எதுவுமே நியூ கிடையாது. ப்ராசஸை மட்டும் என்ன பண்றாருன்னா மாத்தி கொடுக்குறாரு. அதை பேட்டன்ட் வாங்கி பிசினஸா மாத்திட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸை வந்து நீங்க கிளியர் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்படியே காப்பி அடிச்சீங்கன்னா தான் பிரச்சனை. அப்படியே எக்ஸாக்ட் காப்பி அடிக்கணும். So your question related with your domain, right? Homeopathy, right? If suppose somebody has made tablet using some formulas, அப்படி வச்சுக்கலாமா? நீங்க சொல்ற கொஸ்டினா யாரோ ஒருத்தர் உங்க ஃபார்முலா வச்சு ஒரு டேப்லெட் பண்ணிட்டாங்க, இன்னும் 3 பேர் ஒரு 3 டேப்லெட் பண்ணிருக்காங்க. அந்த டேப்லெட்ல கம்பைன் பண்ணி நீங்க ஒரு டேப்லெட் பண்ண போறீங்க, கரெக்டா? அப்படி எடுத்துக்கலாமா கொஸ்டினா? ரைட், குட், தாராளமா பண்ணலாம். பட் ஆனால் அந்த டேப்லெட் அப்படிங்கிற நேம் யூஸ் பண்ணாத, அதுக்கு ஒரு கெமிக்கல் ஃபார்முலா இருக்கும் இல்லையா? அவங்க ஒரு கெமிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மெட்டீரியலை நீங்க எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் அந்த தனித்தனியா நான் ஃபர்ஸ்ட் அந்த காம்பனன்ட்ஸ்ன்றதுக்கு சேமா நானும் யூஸ் பண்ற மாதிரி தாராளமா நீங்க எடுத்தீங்க 4 டேப்லெட்டையும் போட்டு கம்பைன் பண்ணி ஒரு டேப்லெட் நீங்க தாராளமா பண்ணலாம்.
அது நீங்கள் ரைட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து வாங்க முடியும். ஏன்னா திஸ் இஸ் யுவர் இனோவேஷன். இந்த 4 காம்பினேஷன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோமியோபதியில் எனக்கு மேபி கெமிக்கல்ஸ் ஆர் இன்வால்வ். பட் ஐ நோ உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இஸ் டூயிங் சித்தா. சித்தாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலை எடுப்பார். அந்த தலை இந்த தலை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அரைச்சி கொடுப்பார். பட் ஹீஸ் ஆல்சோ டேக்கிங் சம் கோர்சஸ். அவர் அடிக்கடி சொல்லுவார் இது என்ன ஆகுது, சில டைம் வந்து ஒரே விதமான மருந்து இந்த சித்தால மேட் பண்ற மருந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து கேன்சருக்கும் கியூர் பண்ணும், வேற இன்னொரு நோய்க்கு கியூர் பண்ணும். ஆனா அது கேன்சருக்கு இந்த மருந்து கியூர் பண்ணுங்கிறது வந்து ப்ராக்டிஸ்ல இருக்காது. பட் இவர் ட்ரை பண்ணுவார், இது ட்ரை பண்ணி இது கியூர் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ இதை வந்து இது வந்து சப்ஸ்டான்சியேட் பண்றதுக்கு நிறைய புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸ் வந்து எடுத்து தான் அவங்க வந்து சப்ஸ்டான்சியேட் பண்றாங்க. அதாவது இந்த எல்லாம் சொல்லியிருக்காங்க, இது யாருமே ட்ரை பண்ணல, இந்த காம்பினேஷன்ல ட்ரை பண்ணிட்டு கியூர் ஆயிடுச்சு. இவ்வளவுதான் விஷயம். இப்போ நீங்க வந்து பண்ணீங்கன்னா நீங்க ஒரு 4 கம்பவுண்ட் நீங்க சேர்க்குறீங்க. 4 கம்பவுண்ட் சேர்க்கிறப்போ அதுல இருந்து ஒரு ஃபார்முலால இந்த ஒரு ப்ராடக்ட் வரும். அந்த ப்ராடக்ட் வந்து உடம்புக்கு நல்ல ப்ராடக்ட் தான். தட் மீன்ஸ் அது வந்து ஹெல்த் வைஸ் எதுவுமே ஸ்பாயில் பண்ணாது. ஆல்ரெடி ப்ரூவன் அப்படிங்கிறதுக்கு நீங்க சப்ஸ்டன்ஷியேட் பண்றதுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருக்கும். அதை நீங்க மெட்டீரியல் சப்ஸ்டன்ஷியேட் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ரெஃபர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதை எடுத்துக்கணும். ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, அதை டெஸ்ட் பண்ணணும். உங்க இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. எங்க இன்ட்ரெஸ்ட் மிஷின் இருக்கும், அவர் சொன்ன மாதிரி சென்சார் இருக்கும், தேவையில்லாத மெட்டீரியல் எடுத்து போடணும். பட் உங்களுதுல வந்து மாத்திரை அவன் சாப்பிட்டு ரைட்டுங்களா, அவன் வந்து 1 மந்த்துக்கோ 2 மந்த்ஸுக்கோ வந்து நல்லா இருக்கும், சைட் எஃபெக்ட் வரக்கூடாது. இதெல்லாம் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ். அப்படிதான் இப்போ கோவேக்சின் கோவிஷீல்டு ப்ராப்ளம் இஸ் கோயிங் இல்லையா? கோவிஷீல்டு டெஸ்ட் பண்ணல, ஹார்ட் அட்டாக் வருதுங்கன்னா இது வரைக்கும் ப்ரூஃப் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கணும். அதனால உங்க இண்டஸ்ட்ரியில் அதனால தான் வந்து பிஃபோர் அப்ளைங் டு எனி கம்யூனிட்டி இது வந்து ஒரு ரேட்டுக்கு அப்ளை பண்றது, கேட்டுக்கு அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அனிமல்ஸ்க்கு அப்ளை பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹியூமன் பீயிங்ஸ் வந்தாங்க. நிறைய மூவிஸ்ல வந்து டைரக்டா பிலோ பவர்ட்டி இருக்கிற மக்களையே எடுத்து டெஸ்ட் பண்ற மக்களும் படத்துல காமிக்கிறது. தட் இஸ் ஆல்சோ பீயிங் ஹேப்பன். அதனாலதான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஏதாவது அத்தாரிட்டிஸ் இருக்கும், மெடிக்கல் அத்தாரிட்டி இருக்கும், அவங்களுக்கு பெர்மிஷன் வாங்குற மாதிரி இருக்கும். அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்க பேட்டன்ட் போற மாதிரி இருக்கும். எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. நீங்க ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணீங்கன்னா பண்ணலாம், டெஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். எங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அதை நீங்க பாஸ் பண்ணாதான் பெட்டர் ஆகும். சார் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு சார். டிவைஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ப்ராப்ளம் இல்லை. அதான் சார், இப்போ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல எங்க ஃபீல்ட்ல வந்துட்டு அந்த மாதிரி தான் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்போ இல்லை வந்து இந்த இன்குபேஷனோட கம்பைன் பண்ணி பண்ணா இன்னும் ஈஸியா இருக்குமா? ஷூர். அதுல என்னென்ன ஃபேஸ் பண்ண முடியும்? இன்குபேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் ரெடி சார் உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா இஸ் வெரி ரா ஐடியா. அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? பட் யூ ஃபீல் இந்த ஐடியா எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதை வச்சு நான் பெரிய ஆளாயிடலாம், இது நான் சொசைட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஐடியா வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதனால நிறைய பணம் கிடைக்கும். இந்த ஐடியா இஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வையபிள், சரிங்களா? ரைட்? அப்படின்னா அதை வந்து ஃபண்ட் பண்ணுவோம். அந்த ஸ்டார்ட் அப் வந்து உங்களுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா, அந்த ஐடியா இருந்தால் அது ஒரு ப்ராடக்ட் பண்ணும் இல்லையா, அந்த ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் சீட் ஃபண்டுங்கிறாங்க, ஸ்டார்ட் அப் ஃபண்டுங்கிறாங்க. அந்த ஃபண்டு வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்காங்க. அவங்க பேர் தான் ஏஞ்சல் இன்வெஸ்டர், வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டும். முன்னாடி வந்து ஃபினான்ஸ் இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட்டி உள்ளவங்க இருந்தால் பார்த்தீங்களா, இப்போ அதுக்கு பேர் மாற்றிட்டாங்க, சரிங்களா? இப்போ அதில் வந்து முன்னாடி அவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்க, இவங்க இன்ட்ரெஸ்ட் கேட்க மாட்டாங்க, உங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களோட ஈக்விட்டி உங்களுக்கு வந்து வருமானம் வந்ததுன்னா அதில் எனக்கு 50% ஸ்டேக் கொடுங்க, எனக்கு 30% ஸ்டேக் கொடுங்க. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற பட்சத்தில் உங்க பிஸ்னஸ் நான் பார்ட்னர் ஆகிடுவேன், ரைட்டா? அதில் எனக்கு 50% ஷேர் கொடுங்கன்னு கேட்கலாம், அல்லது எனக்கு வரப்போற வருமானத்தில் எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். அல்லது 3 வருஷம் வரைக்கும் உங்களோட இருப்பேன், 3 வருஷத்துக்குள்ள எனக்கு எங்க இருக்கோ அதை கொடுத்துட்டு 3 வருஷம் கழிச்சு வெளியே போயிடும். இதெல்லாம் தான் அவங்களுடைய ஃபண்டு கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் டெவலப் பண்ணணும், ஒரு இடம் வேணுங்களே அதை பண்றதுக்கு, உங்களுக்கு உட்காந்து பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு வாடகை, அது கரண்ட் பில்லு, ஏசி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அது எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கு தான் இன்குபேஷன் சென்டர். அதுதான் இந்த ரூம் எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். இதுக்கு என்ன கேட்க மாட்டோம், பைசா கேட்க மாட்டோம், சரிங்களா? ஏன்னா காலேஜ்ல இன்குபேஷன் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, அது வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஃபண்டு சப்போர்ட் பண்ணிடும் அல்லது இன்ஸ்டிடியூஷன் ஃபண்ட் பண்ணும், சரிங்களா? சரிங்க சார், இன்ஸ்டிடியூஷன் எதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுக்கணும், அதனால என்ன எங்களுக்கு என்ன லாபம்
அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். அப்போ இங்க நீங்க உட்காந்து நீங்க இங்க வந்து இன்குபேட் பண்றீங்களா, உங்க ப்ராடக்ட் டெவலப் பண்ணி இன்குபேட் பண்றீங்களா? நாங்க இன்குபேஷன் சென்டர்னா ஒன்னா நீ பே பண்ணணும். இப்போ வெளியில பாத்தீங்கன்னா அது கோவர்க்கிங் ஸ்பேஸ் வச்சிருக்கா, அது பே பண்ண சொல்றாங்க. ஒரு சீட்டுக்கு 5000 கொடுங்க, ஒரு சீட்டுக்கு 3000 கொடுங்க மாசம். ஒன்னா நீங்க அப்பயே எனக்கு ரெண்டல் கொடுத்துருவீங்க. இல்லைன்னா ப்ராடக்ட் டெவலப் பண்ணிக்கீங்க. நீங்க டெவலப் பண்ற ப்ராடக்ட பேட்டர்ன் வந்து எங்க காலேஜ்ல பண்ணுவீங்க. இப்ப எங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் சோர்ஸ் காலேஜ் ஃபேக்கல்டி காலேஜ்னால பேட்டர்ன் வந்து காலேஜ் மேல பண்ணுவாங்க, இன்வென்டர் அவங்களா இருப்பாங்க. அதுக்கு காலேஜ் பேட்டர்னுக்கு பே பண்ணும். இதுதான் வந்து எதையுமே இந்த உலகத்துல ஃப்ரீ கிடையாது. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரு காஸ்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அது ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா பின்னாடி வந்து அது படத்துல தான் நிற்கும். அதை முதல்ல ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் இந்த மெத்தட். அதனால வந்து திஸ் இஸ் கால்ட் வந்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இதுதான் சொல்றாங்க. இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்ட் கொடுத்துட்டா கவர்மெண்ட் நிறைய பண்ணுது. அவர் நிறைய ஸ்கீம்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு 1 கோடி வரைக்கும் ஃபண்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் நிறைய இடத்துல பீச் பண்ணுங்க, அது ஓகேன்னா ஃபண்ட் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்குற ஃபண்டை வந்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி இன்குபேஷன் சென்டர் வழியாக தான் நீங்க செலவு பண்ண முடியும். அந்த இன்குபேஷன் சென்டர் வந்து செக்ஷன் 8 ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண இன்குபேஷன் சென்டர். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறது அப்ளை, சரிங்களா? இப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரியல, உங்க விநாயக மிஷன் அந்த இன்ஜினியரிங் டெக்னாலஜில இன்குபேஷன் சென்டர் செக்ஷன் 8 வச்சிருப்பாங்க. ஃபண்ட் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவங்க தான் உங்களை ரெகுலேட் பண்ணுவாங்க. அவங்க வழியாக தான் உங்களுக்கு அலாட் பண்ண 10 லட்சம் வரும். அக்கௌண்ட் அவங்க தான் சப்மிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் அப்படின்னு அர்த்தம். செக்ஷன் இல்லைன்னா அவங்க ஏதாவது மார்ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க மேல வந்து சட்டம் பாயும். அதுதான் அர்த்தம், சரிங்களா? ஃபண்ட் கொடுக்கறதுக்கு ஆல்ரெடி ஃபண்ட் கொடுக்கறது இப்படிதான் கொடுப்பாங்க. அதை செலவு பண்ணிடலாம். ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கொடுத்த ஃபண்டுக்கு யாரும் கேள்வி கேட்க முடியாது. 10 லட்சம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி சீட் ஃபண்டு ஸ்டார்ட் அப் ஃபண்டு கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்தா 10 லட்சம் திருப்பி கொடுன்னு கேட்காது. அவங்களுக்கு தேவை நாட்டில் ஒரு பிசினஸ் மேன் உருவாக்கும். அவ்வளவுதான். அதுதான் ஒரு அட்வான்டேஜ். அதுக்காக நாமளும் தன்னை போல எடுத்து செலவு பண்ணிட மாட்டோம், ஒரு எல்லாம் பண்ணுவோம் ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ரைட். அதனால நீங்க ஏதாவது டிவைஸ்னா ட்ரை பண்ணணும். இப்படி ஏதாவது டிவைசஸ் நீங்க பண்ணணும், அதுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா நாலேஜ் உங்களுக்கு தாராளமாக பண்ணணும். இங்க நிறைய லேப் இருக்கு, ஃபேக்கல்டி இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் டீம் இருக்கு. ஓகே, நீங்க கொலாபரேட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட் நீங்க தாராளமாக டெவலப் பண்ணணும். கீழே மேக்கர் ஸ்பேஸ் இருக்கு, பார்த்துருப்பீங்க. நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? டிவைஸ் பண்றதுக்கு வேற ரெடி, மெடிசன் பண்றதுக்கு உங்க காலேஜ் தான் நிற்கிறீங்க. ஓகே, குட். எனி மோர் क्वेश्चंस? Okay, good. Thank you very much for visiting our campus. This is newly established one. Okay, this is here underground maker space. Here the students will do the product at ground floor. Product வந்து ground floor ல செஞ்சிருவோம். இந்த ப்ராடக்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்டா இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து கேன் பி டேக்கன் டு தி பேட்டன்ட். ஓகே, parallelly அதை வந்து இங்க இன்குபேட் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளுடைய செட்டப்ஸ். இங்க கேஓடி பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட், நாட் லைக் அதர் காலேஜ். இங்க வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோம். அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி எதர் தே பார்ட்டிசிபேட் இன் கம்பெனி ஆர்கனைஸ்ட் கான்டெஸ்ட். இப்போ கம்பெனிலாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய ஐடி கம்பெனி, கோர் கம்பெனி, அந்த கம்பெனி ஆர்கனைஸ் பண்ற கான்டெஸ்ட்ல அவன் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ரைட்? பார்ட்டிசிபேட் பண்றப்ப சம்டைம்ஸ் அந்த கம்பெனி உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கும், இல்லைன்னா அவனே அந்த ப்ராடக்ட்டை வச்சு ஸ்டார்ட் அப் பண்ணது கம்பெனி சப்போர்ட் பண்ணும். இதுதான் இந்த ஸ்டைல். ரைட்டுங்களா? இப்போ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒவ்வொரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல ஒரு 30-40 பேர் ட்ரெயின் பண்ணுவாங்க. இதை ட்ரெயின் பண்றது அந்த கம்பெனியை ட்ரெயின் பண்றாங்க, நாங்க பண்ணல. நாங்கள் ஸ்பேஸ் கொடுத்துருவோம், சரிங்களா, மணி கொடுத்துருவோம், அவங்களே ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணி முடிச்சுட்டு அவங்களே எடுத்து போயிடுவாங்க. அதனால கேஓட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தான். இதுல வந்து எனக்கு வேலை வேண்டாம்னு சொல்றவன், நான் வந்து ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன்ங்கிறவங்க இங்க வருவாங்க. அதில் வரவங்க 10% தான் இருப்பாங்க. 100%ல வந்து ஒரு 70 to 80% பிளேஸ்மெண்ட்டுக்கு தான் போவாங்க. 10% ஹையர் எஜுகேஷன் போவாங்க, மேலே நான் எம்எஸ் பண்ணுறேன், எம்டெக் பண்ணுறது போவாங்க. அடுத்து ஒரு 10% வந்து ஆண்டர்பிரனர் வருவாங்க. ஏன்னா தொழில் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இஸ் வெரி டஃப். ஆஃப்டர் 4 years வந்து நம்ம யாருமே பணமே நம்ம சம்பாதிக்க மாட்டோம், மறுபடியும் செலவு பண்ணணும்னா வீட்டில் யாரும் ஒத்துக்கு போகிறது கிடையாது. ஓகே, இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒருத்த வந்து உள்ள வந்து ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான, பட் எல்லாம் இட் இஸ் க்ரோயிங். இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப் வந்துருச்சு. எல்லாருமே ஐடியா இருக்கிற எல்லாருமே மார்ச்சிங் டுவர்ட்ஸ்
ஸ்டார்ட்-அப்ஸ் போனாங்க. பட் தட் இஸ் வெரி சேலஞ்சிங். ஓகே, இன்னொன்று என்னன்னா ஸ்டார்ட்-அப்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு ஃபெயிலியர் ஆனாலும் அந்த கேண்டிடேட்டை கம்பெனி எடுத்துக்குது. ஏன்? அவன் என்ன டவுட் அவனுக்கு தெரியும். ப்ராடக்ட்டை டெவலப் பண்றான்னா சாதாரணமா அவன் சப்ஜெக்ட் தெரியாதான் பண்ண முடியாது இல்லையா? அதனால அவனை கண்ணை மூடிட்டு கம்பெனி எடுத்துக்கிறாங்க. நீ வாப்பா என்கிட்ட, யூ டேக் கேர். ஏன்னா அவனெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுவான், பெரிய ப்ளஸ். அதனால உங்களுக்கு எனி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் யூ வாண்ட், யூ ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் அவர் ஃபெசிலிட்டி. வெல்கம். கொலாபரேட்டிவாக நிறைய பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே போய் மலேசியாவில் 4 யூனிவர்சிட்டி இன்வைட் பண்ணி அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸோட ஒர்க் பண்ணுறோம். அங்கே அவங்களுக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்க போகிறோம். அங்கே ப்ராடக்ட்லாம் டெவலப் பண்ண போகிறோம். நாம ஏன் பக்கத்துலேயும் பண்ணக்கூடாது? நாமளும் ஜாயின்லி வி கேன் ஒர்க். நீங்கள் வாண்ட் டு ஒர்க் ஆன் எனி ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸோ பப்ளிகேஷன்ஸோ அல்லது ஐஐசிஎஸ்எல்லையோ எதில் ஒர்க் பண்ணாலும் ஜாயிண்டாக தாராளமாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, யூ கேன் கனெக்ட் both incubation manager, they will help you. Right? So any feedback you want to say or not, you can say your feedback, then you can choose. நீங்க அண்டர் கிராஜுவேட் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரெகுலர் எம்பிஏ பண்றது எல்லாருமே பண்றாங்க. இங்க நம்ம காலேஜ்ல எம்பிஏ ஐஏவிக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு, இன்னோவேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் வென்ச்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு. இந்த வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவிலே ரொம்ப லிமிட்டட் காலேஜஸ்க்கு தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. ஒரு 30 சீட்டு தான், இன்னும் 60 சீட் கொடுப்பாங்க. அல்டிமேட் எய்மே என்னன்னா எம்பிஏ முடிச்சுட்டு வேலைக்கு போறது அந்த கோர்ஸ் கூட நோக்காங்கல்ல. அவன் எம்பிஏ படிக்கிறப்பே அவனுக்கு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கான எல்லா விதமான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த எம்பிஏ டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் போய் லேண்ட் ஆகும். அதான் அந்த கோர்ஸோட அல்டிமேட் எய்ம். ஈவன் உங்களில் யாராவது அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு நீங்க வந்து யூ வாண்ட் டு ஸ்டார்ட் பிசினஸ் ஏதாவது பண்ணாலும் இந்த எம்பிஏ ஐஇவி கோர்ஸ் ஒன்று இருக்கு, அதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த இயர் தான் we are going to start. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த நீங்க வந்து வரமாட்டீங்க, ப்ராக்டிஸ் போயிடுவீங்க நீங்க தான், சரிங்களா? இன்கேஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட் ஆயிருந்தா யூ கேன் திங்க் ஆஃப். ஓகே, தேங்க் யூ. Share feedback and you can proceed. Thank you so much, sir. Thank you for your valuable ideas, for inspiring us. So first இங்க வரும்போது வந்து ஏதோ போய் கத்துக்கலாம், இன்னோவேஷனா என்னன்னு தெரியல, நம்ம ஏதோ போய் புதுசாக பார்க்கலாம், அதை பார்த்து நமக்கு ஒரு ஐடியா வருங்கிற இதோ தான் வந்தது. பசங்கிட்டே அதான் சொல்லி கொடுத்துருந்தோம், வாங்க ஏதோ பார்க்கலாம், எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு இதுல இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குன்னு நம்ம போய் கத்துக்கலாம்னு சொல்லி வந்தது. ஆனா இங்க வந்து பார்க்கும்போது இவ்வளவு விஷயம் இருக்கு, இது ஏன் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமும் எனக்கு தோணுச்சு. பிளஸ் வந்து நான் பேசின எல்லா ஸ்டாஃப்மே வந்து வாங்க பண்ணிக்கலாம், இன்னும் பிரச்சனை நம்ம செஞ்சுக்கலாம், உங்க ஐடியா மட்டும் கொண்டு வாங்க, நாங்க ஐடியா தரோம், கைட் பண்றோம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா உடனே நம்ம பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ரொம்ப வாங்க இங்க பண்ணிக்கலாம், இங்க வந்து ஐடியா ரூம்ல வாங்க, யோசிங்க, உங்க ஐடியாஸ் சொல்லுங்க, உங்க காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வாங்க, பேசிக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா க்ளோஸ் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது வந்து நமக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகும், நம்ம ஏன் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடியா கேட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருக்கு. இது எங்க சைடு மெடிக்கல் சைடுல எந்த அளவுக்கு நான் வந்து ஐடியா யோசிச்சு இன்னும் கொண்டு வரணும். ஸோ மெடிக்கல் சைடுன்னு போகும்போது ஹோமியோபதி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். நார்மலாக நீங்கள் சொல்ல டேப்லெட் மேக்கிங் இருக்கிறதோட எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எங்கள் ஐடியாவை கொண்டு வரணும். அது உங்களுக்கு நீட்டாக நாங்கள் கன்வே பண்ணோம். சார் அந்த சாஃப்ட்வேர் கேட்டிருந்த போது நாங்கள் நிறைய கோடிங்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு, ஒரு பேஷண்ட் எங்களுக்கு என்னென்னலாம் தேவைங்கிறதுலாம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆனால் தேவைங்க சார். ஏன்னா எங்கள் சைடு இருக்கும்போது நாங்கள் எங்கள் சைடு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு வந்தால் தான் அவங்ககிட்ட சொல்ல முடியும். ஹோமியோபதி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வரும்போது அந்த மாதிரி சொன்னீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹவு டு மேக் சாஃப்ட் காப்பி, ஒரு சாஃப்ட்வேரை கன்வெர்ட் பண்ணுறது எப்படி, யூஸ் பண்ணுறது எப்படிலாம் they will support. இன்னும் ஒன்றே ஒன்று சார், தனி ஒருவன் படம் தான், ஒன்று எடுத்துக்கணும், அதில் டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். கேட்டீங்களா? மல்டிபிளாக நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ஜெயிக்க முடியாது, தோற்றுருவாங்க. மக்கள் எல்லாமே சேர்ந்து இக்கறி கக்கிற அங்கே கொஞ்சம் நாள் ஓடுது, இங்கே கொஞ்சம் நாள் ஓடுது, எல்லாமே எல்லாம் பண்ண முடியாது. எல்லாம் ஒன்று எடுத்துட்டு பண்ணாங்கன்னா ஜெயிச்சிக்கலாம். தேங்க்யூ வெரி மச், கிரேட் ஃபீட்பேக். ஓகே, ஃப்ரம் ஸ்டூடெண்ட் சைட் எனி ஒன் ஆஃப் யூ? இதுக்கு முன்னாடி எந்த ஐடியாவும் இல்லை, ஸ்டார்ட் அப்னா என்னன்னு ஒரு அளவுக்கு மேனேஜர் இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் நாங்கள் இது வரைக்கும் நேரில் பண்ணதில்லை. இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான ரீல்ஸ்ல இல்லை ஏதாவது நியூஸ்ல நம்ம கேட பார்த்துக்கோம். இப்போ புதுசாக இந்த மிஷின் கட்டிங் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான் வேலை செய்யணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு. எங்கள் ஃபீல்டில் ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் நாங்கள் சொல்லி சார். ப்ளஸ் ஆடெல்லாம் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து சோசியல் மீடியா சைடு வந்து கொஞ்சம் வீடியோஸ்
நீங்க ஏதோ புதுசா பண்ணி நான் அப்லோட் பண்ணணும் நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன் யூடியூப்ல இன்னோவேஷன் என்னெல்லாம் பண்றாங்கன்னு. அவங்க விசிட் பண்றது மட்டும் தான் வீடியோவை போட்டிருந்தாங்க. ஒரு மிஷின் எப்படி எக்ஸ்பிளைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுலாம் மேக்ஸிமம் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் தான் வந்து பிரிச்சு வச்சு இந்த சென்சார் வச்சு எங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் இருந்துச்சு. சரி நான் அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இல்லை. ஸோ எங்களுக்கு சோசியல் மீடியா சைடு வந்து உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் வந்துச்சுன்னா நாங்க வந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏதாவது ப்ராடக்ட் நீங்க பண்ணாங்கன்னா அந்த ப்ராடக்ட் பத்தி எக்ஸ்பிளனேஷனோட ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். As we draw this short but insightful session to a close, I stand before you with a heart full of gratitude and appreciation. On behalf of entire gathering, I extend my sincere thanks to all those who have made this event a resounding success. First and foremost, our deepest gratitude goes to our esteemed chief guest Dr. Karthik sir and Dr. Vetrivel sir for their presence. Next, I extend my sincere gratitude to Dr. K. Visagavel sir, Director, ISTAT President, IAC Cure, Vice Principal Cure, for his vision, unwavering support and commitment. Thank you, sir. I would next like to thank Professor A. Sekar sir, Startup Coordinator, Convencer, IAC Cure, Manager of iStart Incubation and Startup Cell, who stimulate us to do our best and shine brighter. Thank you, sir. I express my gratitude to Professor M. Rajsekar sir, Startup Coordinator, Vice President, IAC Cure, Manager of iStart Incubation and Startup Cell, for the constant encouragement to do all things possible. Thank you, sir. I thank all the faculty and non-faculty members